குவிகம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை காலை வணக்கங்கள். மாலை வணக்கம் நமக்கு, காலை வணக்கம் நமது மதிப்புக்குரிய இலந்தை ராமசாமி அவர்களுக்கும் மற்றும் அங்கே அமெரிக்காவில் இருக்கும் அனைவர்களுக்கும். இன்று ஒரு மகத்துவ பூர்வ நாள் என்று சொல்ல வேண்டும். மிகச் சிறப்பான நாள். நாம் வெகு காலமாக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நாள் என்று சொல்ல வேண்டும். குவியத்தினுடைய ஒரு ஸ்டார் ப்ரோக்ராம் என்று சொன்னால் இந்த நேர்காணல் தான். முதல் ஒரு செயின் நேர்காணல், தொடர் நேர்காணல் நடத்தினோம். அதாவது ஏ டு பி, பி டு சி, பி டு சி டு ஏ அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு கடைசியில ஜி டு ஏ அப்படின்னு முடிச்சோம். நாங்க கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேரை நம்ம ஒரு தொடர் நேர்காணல் செய்து முடித்தோம். அதற்கு பிறகு பிரபலமானவர்களை நமது குவியம் நண்பர்கள் நேர்காணல் செய்வதை போன்ற ஒரு நிகழ்வை ஆரம்பிக்கலாம் என்று நாம் நினைத்தோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் இலந்தை அவர்களை நாம் நேர்காணல் செய்வதற்காக மதிப்புக்குரிய நமது முனைவர் பாவிஸ் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இந்த பொறுப்பை. அதற்காக அவருக்கு நன்றி. நேர்காணலுக்கு வந்திருக்கும் இலந்தை அவர்களுக்கு மிக நெஞ்சார்ந்த நன்றியை குவியத்தின் சார்பாகவும் மற்றும் வந்திருக்கும் நண்பர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். சார், மேடை உங்கள் இருவருக்கும் மேடை ஒரு புதிய இடம் அல்ல. இருவரும் பல ஆயிரக்கணக்கான மேடைகள் இருந்தவர்கள். ஆனால் எங்கள் மேடை உங்களுக்கு முதல் மேடை. அதற்கு இருவருக்கும் ஏற்கனவே இலந்தை அவர்கள் நமது குவியத்தில் திருக்குறளில் உள்ள சிறப்புகளை பற்றி பேசியிருக்கின்றார். இருந்தாலும் இருவர் இந்த நேர்காணல் மேடை என்பது ஒரு புதிய மேடை. அந்த மேடை அமைத்து உங்களுக்காக தருகின்றோம். பாபிஸ் அவர்கள், இலந்தை அவர்கள் இருவரையுமே வணங்கி நிகழ்ச்சியை துவக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நீல திருமயிலின் நித்திலமே என் கவிதை சீலம் சிறப்புறவே செய். இந்த கவிதை எனக்கு நினைவு வருது. காரணம், நானும் இலந்தையும் கவியரங்கத்தில் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஆரம்பத்தில் ஒரு கவிதை சொல்லுவோம், எங்களுடைய கவிதை. அதுதான் இந்த நீல திருமயிலின் நித்திலமே என் கவிதை சீலம் சிறப்புறவே செய்யின. இன்றைய தினம் குவிகம் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் பேரை எனக்கு கொடுத்திருக்கிறது. 71 நான் பெற்ற பெரும் பேரு இலந்தையுடைய நட்பு. எவ்வளவு வருஷம் ஆச்சு நீங்களே கணக்கு பண்ணீங்க. அதனால இலந்தையை பற்றி இன்றைய தினம் நேர்காணல் என்பது உண்மையிலே நாங்கள் நேர்காண்டு பேசுனா எப்படி பேசுவோமோ அப்படிதான் இருக்கும் அது. ஏன்னா நான் அதை வேற மாதிரி அவரை பார்க்க முடியாது. அவ்வளோ நெருங்கிய நட்பு எங்களோட. பாரதி கலைக்கழகத்துல தான் சந்திச்சோம். இலந்தையை பற்றி ஒரே வார்த்தை சொல்லணும்னா இன்றைய தினம் மரபு கவிதைகளின் தாய் மடி என்று அவரை தான் சொல்ல முடியும். ஏன்னா மரபு கவிதைகளை இன்றும் எழுதி குவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அளவற்ற ஆற்றலுடைய ஒரு மிகப்பெரிய கவிஞர். அவரை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கோம் இன்னைக்கு. அதுல எனக்கு அவர் அவர் பிறந்த ஆண்டு எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கா. 1942 என்னுடைய கார் நம்பர். அது 1942. ஆமா, இப்ப இருக்கிற கார் நம்பர். வெள்ளையனே வெளியேறு, குவிட் இந்தியா மூவ்மெண்ட். அது 1942 இலந்தை பிறந்த ஆண்டு. அதுல இன்னொரு சுவையான செய்தி என்னன்னா, அவர் வீட்டுக்கு 8வது பிள்ளை அப்படின்னு. பொதுவாக 8வது பிறந்தா கிருஷ்ணசாமி தான் பேர் வச்சிருக்கணும். ஆனா அது 8வது ராமசாமி பேர் வச்சுட்டாங்க. ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் ஒரு காரணம் நினைக்கிறேன், அவர் ஒரு காரணம் சொல்லலாம். ஸோ இவரை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணனா, அந்த காலத்து கவியரங்களை நான் இவரை அழைக்கும் போது நான் இப்படி சொல்ல கவிதை எனக்கு நினைவுக்கு வருகிறது. விரிகடலை போலாழ்ந்த வித்தகங்கள் கொண்டு விந்தை கவி செய்திடுமோர் நண்பர் ஒருவர் உண்டு. சரசரமாய் சந்தங்கள் விருத்தம் வெண் பாக்கள் சதிராடும் இவர் கவியோ சபை நடுவே பூக்கள். அருவி நடை ஆற்று நடை அந்தி பகல் எல்லாம் ஆடி வரும் இவர் கவியோ செவ்விலந்தை கள்ளாம். இங்க எல்லாரும் கை தட்டுவாங்க. அந்த காலம் அவ்வளவு புரிஞ்சுட்டாங்க அந்த கவிதை. எப்படின்னா, ஆடி வரும் இவர் கவியோ செவ்விலந்தை கள்ளாம். அது கல்லு மாதிரி இருக்கிறதுனால ஆடி வரதான். ஆடி வரும் இவர் கவியோ அது கல்லா இருக்கிறதுனால செவ்விலந்தை கள்ளாம்னு ஒண்ணு ஒரு பெரிய கை தட்டுவாங்க. நூற்றுக்கணக்கான கவியரங்கள் மாதிரி. ஒன்றா இரண்டா உருகி வரும் சொற்களினை மந்திரமாய் மாற்றும் ஓர் இலந்தை கவி வளமே உன் கவிதை தருக என்றெல்லாம் நாங்கள் ஒருவர் வாழ்த்தி பாடிய அந்த காலமெல்லாம் நினைவுக்கு வருகிறது. இன்று நிறைய விஷயம் பேசுகிறதுக்கு இருக்கோம். ஆனா அதுல முக்கியமா ஆரம்பத்துல அவருடைய பேக்ரவுண்ட், நேட்டிவிட்டி, அந்த அவர் ஊரை பத்தி, பள்ளி வரைக்கும், அந்த பள்ளியில இருக்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு பள்ளியிலேருந்து அடுத்த லெவல், அதுக்கப்புறம் அடுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போகலாம். முதல்ல ஒரு 5 மினிட்ஸ் நீங்க இலந்தை உங்களுடைய அந்த தென்னிலந்தை கயத்தாறு வாழ்க்கை என்ன, அந்த வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா இதை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமா உங்களுடைய கவியரங்கத்துல நீங்க சொல்லக்கூடிய அந்த ஆணையை கொண்டு வருங்கள். அந்த அந்த 10-12 யானை முன்னாடி நின்னா தான் எங்களுக்கு ஒரு பெருசா இருக்கும். 22 யானையை கொண்டு கட்டி முன்னாடி நிறுத்திட்டு அப்புறம் ஆரம்பிக்கலாம். இதோ உங்களுக்காக மறுபடியும் குவியத்துக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. பதிவுக்காக சொல்கிறேன். இலந்தை சு ராமசாமி என்ற
ஒரு மிகப்பெரிய கவிஞர், டெக்னோகிராட் அண்ட் சந்த வசந்தத்தினுடைய அமைப்பாளர். அவரை இன்றைய தினம் நேர்காணுவதிலே நாங்கள் மிகப்பெரிய பெருமை கொள்கிறோம். இதோ இலந்தை. வஞ்சத்தில் ஒன்றானை, நெஞ்சத்தில் நின்றானை, மாசற்றானை, வலம் வந்து கனியொன்றை பெற்றானை, வயிற்றானை, துதிக்க யானை, விஞ்சித்தான் நின்றிட்ட கஜமுகனை வென்றானை, மாற்றிட்டானை, வித்தானை, மறையானை, குறையானை, வள்ளியினை வெருட்டினானை, கஞ்சத்தால் பதத்தானை, கதித்தோடும் மதத்தானை, கருணையானை, கமண்டலத்தை கவிழ்த்தானை, காவிரியை விரித்தானை, கவிதையானை, தஞ்சந்தான் என்றவரை தள்ளானை, புறப்பானை, தாங்குவானை, தமிழ் கேட்கும் இரு பெரிய செவியானை, பாடுகிறேன் காக்க நன்றே. தமிழ் கேட்கும் இரு பெரிய செவியானை, பாடுகிறேன் காக்க நன்றே. நண்பர் வாவேசு அவர்களே, குவிகம் நிர்வாகிகளே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கம். இப்போ என்ன நேர்காணல் பண்ணுவதற்கு எடுத்ததற்காக முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஊர் தெற்கிலந்தை குளம் என்ற ஊர். ஸோ அதனால தான் நான் இலந்தை ராமசாமி என்ற பெயரை வைத்திருக்கிறேன். அது சில சமயங்களில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இளஞ்சி ராமசாமிங்கிறாங்க, சில பேர் இலங்கை ராமசாமின்னு சொல்லிடுறாங்க. அதற்காக நான் என்ன பண்ணுறதுன்னா, எங்கள் ஊரை பற்றி ஒரு கவிதையை சொல்லிடுறது முதல்லையே. தென்பொதிகை மலை தோன்றி தவழ்ந்து வரும் தென்றல், செந்தமிழ் தேன் அரவத்தை தேக்கி வரும் தென்றல், என்றும் இளம் பொருணை நதி ஏறி வரும் தென்றல், எந்திழையார் சேலையிலே இழையோடும் தென்றல், மண்ணுமுயர் காந்திமதி நெல்லையப்பன் பாதம் மாறாது பணிந்தருளை மாந்தி வரும் தென்றல், தென்னை மர உச்சியிலே சேர்ந்திசைகள் பாடும் தெற்கிலந்தை குளமென்னும் ஊரெங்கள் ஊரே, தெற்கிலந்தை குளமென்னும் ஊரெங்கள் ஊரே. கட்டபொம்மனில் தூக்கில் போட்டது கயத்தாருன்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலேயே தூக்கில் போட்டது எங்கள் ஊர் எல்லையில், தெற்கிலந்த குளம் எல்லையில். வாண்டரும் நல் மாறி இந்த மண்டரும் நற்செல்வம், மன்னன் யான் மாற்றார்க்கு வரி தரவே மாட்டேன், ஊண்டடிந்த அவர் உடலை உகுத்திடுவேன் என்றே உரிமைக்கு போராடி கயத்தாற்று மண்ணில் வான் சேர்ந்தான் கட்டபொம்மன், அவன் மாய்ந்த பூமி மண்ணெடுத்து குழந்தைகளுக்கு வீரம் வர வேண்டி தேன் குழைத்து கொடுக்கின்ற தீரர்கள் வாழ்வூராம், தெற்கிலந்தை குளம் என்னும் ஊரெங்கள் ஊரே, தெற்கிலந்தை குளம் என்னும் ஊரெங்கள் ஊரே. இது அப்பொழுது அந்த காலத்தில் நான் பிறந்த போதெல்லாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தது. அதற்கு பிறகு இப்போதை சிதம்பரனார் மாவட்டத்தில் அவர்கள் சேர்த்து விட்டார்கள். மிக ஒரு அருமையான ஊர், அதாவது வரலாற்று சிறப்பு மிக்க ஊர். அந்த ஊரில் இருந்து தான் நான் பக்கத்தில் கயத்தாறு, 1.5 மைல் தொலைவில் கயத்தாறு என்ற ஊர் இருக்கிறது. அதுவும் வரலாற்று சிறப்பு மிக்க ஊர். அந்த ஊரில் ஒரு கோபுரத்து கோயில்னு ஒரு கோயில் உண்டு. அதாவது திருமலை நாயக்கருடைய பையன் முத்துகிருஷ்ண நாயக்கர் அவர் கட்டிய கோயில் இது. அதில் என்ன வேடிக்கைன்னா, அந்த சாமிக்கே முத்துகிருஷ்ணீஸ்வரர்னு பேர் வச்சுட்டாங்க. முத்துகிருஷ்ண நாயக்கர் கட்டின கோயிலுக்கு அந்த சாமிக்கே முத்துகிருஷ்ணர். அந்த கோயிலில் பிரகாரத்தில் தான் எலிமெண்ட்ரி ஸ்கூல், ஆரம்ப பள்ளி இருந்தது. அந்த பிரகாரத்தில் தான் முதல்ல நான் போய் 1.5 மைல் நடந்து போய் படிக்கணும். அது ஆமாம், அங்கே படித்தோம். இதில் என்னன்னா, வழியில் ஒரு ஆறு உண்டு. அங்க திடீர்னு மழை வரும், இந்த காட்டாறு. அதாவது அந்த பக்கத்துல எப்ப மழை வரும், எப்ப காட்டாற்று வெள்ளம் வரும்னு சொல்ல முடியாது. காட்டாற்று வெள்ளம் ஆழம் இருக்காது, ஆனா வேகம் இருக்கும், அடிச்சுன்னு போகும். ஆமா. அப்போ அதனால என்ன பண்ணுவாங்கலாம், எங்களுக்கு சின்ன வயசுலயே அரணா கயிறுல துண்டு கட்டி கிணத்துல தூக்கி போட்டுருவாங்க. போட்டு நீச்சல் கத்துக்கிட்டே ஆகணும். அதான், இல்லாட்டா நாங்க ஊருக்கெல்லாம் போயிட்டு வர முடியாது. எதிர்நீச்சல், அதான் சின்ன வயசுல எதிர்நீச்சல் போடுறதுக்கு இப்ப சொல்ல போறேன். அங்க எப்படின்னா, பள்ளிக்கூடத்திலிருந்து வரும்போது மழை பெஞ்சிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னா, பைக்கொட்டை பள்ளிக்கூடத்திலேயே வச்சுட்டு இங்க எதிர்கரையில எங்க அப்பா மற்றவர்கள்லாம் ஊர்க்காரர்கள்லாம் நின்று கொண்டிருப்பார்கள். வெள்ளம் ஓடும். நாங்க என்ன பண்ணுவோம்னா, அங்க இந்த கோதண்டராமேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோதண்டராம நதின்னு பேரு.
அதுக்கு அந்த பக்கத்தில் போய் கொஞ்சம் ஒரு தள்ளி ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி போய் ஏறணும்னா 1/2 கிலோமீட்டருக்கு இந்த சைட்லேயே போய் விழுந்துரும் ஓ லாரி. இப்படி குறுக்க போயிடும் அப்படியே ஆமா, போற அப்படியே போக்குல. குறுக்க அடிச்சுட்டு போயிடும். அது அடிச்சுன்னு அந்த வேகத்திலேயே போற போது எதிர்கரையில போய் சேர்த்துருவோம். அந்த அங்க மாதிரி பிடிச்சுப்பாங்க உங்களை. போய் அந்த மாதிரி போய் தான் படிச்சிருக்காங்க. அங்க எதிர்கரையில வந்து அவங்க ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு போன உடனே அந்த மாதிரி சமயத்துல எங்க அம்மா வந்து சார் மிளகு நடந்து செய்யணும், போய் சுட்ட நடந்து அப்பளம் போய் சுட்ட அப்பளம் இல்ல பொரிச்சு மிளகு செய்யும் குழம்பு வச்சு வச்சிருப்பா. சில சமயங்கள நாங்க அதுக்காகவே வந்து இந்த மாதிரி வெள்ளம் வரக்கூடாதான்னு நினைக்கிறதெல்லாம் உண்டு. அந்த அளவுக்கே தான் கயத்தாறுல போய் படிச்சுட்டு இருந்தேன். இல்ல எலிமெண்டரி. உங்க ஊர்ல பள்ளிக்கூடமே கிடையாதா? நீங்க இருந்த ஊர் பக்கம் பள்ளிக்கூடம் ஆஹா, அது? ஒண்ணுமே கிடையாது. அந்த காலத்துல கயத்தாறு மட்டும்தான் பள்ளிக்கூடம். 6 மைல் 8 மைல்லாம் நடந்து வந்து படித்தவங்கலாம் இருக்காங்க. சுக்கநாச்சியாபுரம், தேவர்குளம் அங்கெல்லாம் வந்து இது இல்ல மாணவர்கள் வந்து நடந்து போய் சைக்கிள்ல போய் இதெல்லாம் சைக்கிள்ல நாங்க போய் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்படி ஆத்துல வந்து நீச்சல் அடிச்சு போனதுங்கிறது வந்து நீச்சல் அடிச்சது போய் அது ஒரு அது ஒரு ரொம்ப. அற்புதமான அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஸோ அதுக்காக பள்ளியில வந்து சின்ன நீங்க வயசுல உங்களுடைய இந்த பள்ளி படிப்பு வந்து அது எஸ்எல்சி மாதிரி தானே இப்போ இருந்த இல்ல எஸ்எல்சியா? இல்ல, இது வந்து ஆரம்ப பள்ளியை நான் சொன்னது இது. ஆரம்ப பள்ளி. ஆமா, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கயத்தாறுல அதுக்கு தான் பண்ணேன். பக்கத்திலேயே அதற்கு எதிர்க்கவே வந்து ஒரு சத்திரம் இருந்தது. அந்த காலத்துல சாப்பாடுலாம் போட்டு இருந்திருக்காங்க போல் இருக்கு. அந்த சத்திரத்தை வந்து ஹை ஸ்கூலா மாத்திட்டாங்க. ஓ அந்த சத்திரம் அந்த காலத்துல இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் கிடையாது, ஜில்லா போர்டு ஸ்கூல் தான். ஓ ஆமா, அதனால வீரபாண்டிய கட்டபொம்மன் போர்டு ஹை ஸ்கூல்னு பேர். சபாஷ். அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் போர்டு ஹை ஸ்கூல்ல தான் நான் வந்து படிச்சது. சரி. ஒரு நல்ல நல்ல பள்ளி. எஸ்எஸ்எல்சி வரைக்கும் தான் அப்போ. ஓகே ஆமா, ஓகே. எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிக்கணும். அதில் வந்து என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் மொத்தம் 6 பரிசு சப்ஜெக்ட்டுக்கு வந்து பரிசு கொடுப்பாங்க வர்றது முதல்ல வர்றவங்களுக்கு. ஓ எனக்கு டிராயிங் தவிர எல்லாத்துக்கும் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும். சபாஷ் சபாஷ். ஆட்சேபனம் இல்லை. உங்களுக்கு அந்த பரிசு முதல் பரிசு வந்து எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனே கிடையாது, அதிசயமும் கிடையாது. இப்போ பள்ளியை நம்ம முடிச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நான் அதை இல்லை இப்படி இல்லை, இப்போ இப்படி அடுத்து சொல்றேன். இந்த பள்ளியுடைய முடிவுக்கு வரப்போற இப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து யார் எஸ்எஸ்எல்சியில் ஃபர்ஸ்ட் வாங்குவாங்கன்னா காலேஜில் இருந்து ஆட்கள் வந்து தேடி கூட்டிட்டு போவாங்க. அடேங்கப்பா. சபாஷ் சபாஷ். அந்த இப்படிலாம் காலத்தில். ஒரு பொற்காலம் இருந்திருக்கு. ஆமா, அப்போ பள்ளியில இருந்து எஸ்எஸ்எல்சி எழுதி முடிச்சிட்டு ம். நான் வந்து என்ன பண்ணேன்னா டயத்தை வேஸ்ட் பண்ணாம ஒரு ஹோட்டல்ல சர்வரா ஒர்க் பண்ணேன். I see, I see. திருநெல்வேலியில போய் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல சர்வரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வீட்ல தெரியுமா அது? வீட்ல சொல்லி தான் வீட்டுல பண்ணல. சொல்லியிருக்கான், ஓகே. வீட்டுல ஆஹா. சொல்லியிருக்கான். ஏன்னா நாங்க படிக்கிற இடத்துல என்னோட சேர்ந்து பிறந்தவங்க 12 பேரு. ஓ 12 பேர்ல 4 பேர் அட் ஏ டைம் வந்து அப்போ பள்ளியில படிச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து 9வது வகுப்புல இருந்து 5.5 ரூபா சம்பளம், 6ல இருந்து 9வது வகுப்பு வரைக்கும் 2.25 ரூபா சம்பளம். சம்பளம் எங்கேருந்து கட்டுறது? ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க சம்பளம் கட்டுறதுக்கு. இன்னும் சொல்லப்போனா ஒரு சமயத்துல சம்பளம் கட்ட முடியாம எங்க அம்மா வந்து தாலியை வித்து சம்பளம் கட்டினான். மை காட், வெரி சேட். அதனால தான் நான் முதல்ல சம்பாதிச்சு போச்சு முதல் வேலை எங்க அம்மாவுக்கு அந்த திருமங்கல்யத்தை வாங்கி போட்டது தான். அடேங்கப்பா, எவ்வளவு கஷ்டப்பட்டு. அதாவது மனித வாழ்க்கையினுடைய ஆற்றல் தவிர பின்னாடி இந்த பின்புலம் பின்னணி இதெல்லாம் தான் நேர்காணல்ல நீங்க இவ்வளவு தூரம் தெரியாது, இவ்வளவு கஷ்டப்பட்டதுங்கிறது. நம்ம இப்ப பள்ளியை தாண்டி நான் நினைக்கிறது எப்படின்னா, உங்களை பத்தி அடுத்தது நினைக்கும் போது போகிறோம். பள்ளியை விட்டு வந்துட்டேன். இப்போ நான் எஸ்எஸ்எல்சி இதுக்கு போனேன் இல்லையா, போய் படித்தேன். ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டை வாங்கலாம்னு சொல்லிவிட்டு எங்கள் ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் சர்டிஃபிகேட்டு கேட்க போனேன். அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுப்போம், உனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். ம், உடனே என்ன அதுல ஒரு பண்ணுறதுன்னு ட்விஸ்ட் தெரியல. இருக்கு. உடனே அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து திருச்செந்தூருக்கு போயிருந்தேன். ஆ, திருச்செந்தூரில் பேராசிரியர் சீனிவாசராவ் தூத்துக்குடி காலேஜ் முதல்வர் அவர் ம், வந்திருந்தார். அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எங்கள் பள்ளியில் வந்து முதல் மாணவனாக வர ஒருத்தர் இருக்கிறான், ஆனால் அவனை காலேஜெலாம் படிக்க முடியாது, அவங்க வீட்டில் படிக்க வைக்க முடியாது, நீங்கள் தான் அவனை வந்து எப்படியாவது படிக்க வைக்கணும்னு சொன்னேன். முருகனுக்கு முன்னால் சொல்லியிருக்கீங்க, நான் மாட்டேன்னா சொல்ல போகிறேன்னு அவர் சொன்னார். ம். திருச்செந்தூரில் ஓகே. முருகனுக்கு முன்னால் சொல்லியிருக்கீங்க, நான் ஆ, மாட்டேன்னு சொல்ல போகிறேன், அந்த பையனை சரி. அனுப்பிச்சி வைங்கன்னார். ஓகே. உடனே அவர் என்ன சொன்னார், நான் வந்து உனக்கு ஒரு லெட்டர் வந்து சர்டிஃபிகேட்டும் கொடுத்து உன்னை அனுப்புகிறேன், நீ நேராக தூத்துக்குடிக்கு போகணும், வேற எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
உடனே ஒரு லெட்டரையும் கொடுத்து அவருக்கு, ஆசிராவுக்கு ஒரு லெட்டரையும் கொடுத்து அந்த சர்டிஃபிகேட்டையும் கொடுத்து போயிட்டு அங்கே போய் முதல்ல போய் அவரை போய் பார்த்துட்டு வா அப்படின்னார். நான் சார் அது வரைக்கும் உங்க லைஃப்ல நான் வந்து நீங்க சொல்லுங்க, அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க. நான் ஒரு லீடு கொடுத்துட்றேன் அதுக்கு. அதான் நண்பர்களுக்கு சொல்றேன். ஆஹ், நான் கிருஷ்ணசாமின்னு பேர் வைக்காது, ஏன் ராமசாமின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா ஒருவேளை எங்க தாத்தா சீனிவாச பேரு ராகவன். ராமன். இல்ல நான் நினைக்கிறது சொல்றேன். நான் நினைக்கிறது வந்து சீனிவாச ராகவனுக்கு வேண்டிதான் ராமசாமி பேர் வந்து நினைக்கிறேன். ஏன்னா இவருடைய வாழ்க்கையை நினைக்கும் போது கிமு கிபி சொல்ற மாதிரி ஆமு ஆப்பின்னு சொல்லலாம். ஆசிராக்கு முன், ஆசிராக்கு பின். இது போன்ற ஒரு அற்புதமான கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் அவரோட கூட இருந்து ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை பெற்று, அவரும் சாதாரண ஆள் இல்லை. ஆசிரா பத்தி நிறைய நானும் இளந்தமே பேசியிருக்கோம் தமிழ் வளர்த்த சான்றோர்ல. அவர் தமிழ் புலமை, ஆங்கில புலமை எல்லாம் இருக்கு. அவரோட கூட இருந்து குருகுலவாசன் மாதிரி அவர் வீட்டிலேயே கூட இருந்து 4 வருஷம் இந்த இளந்தையனுடைய அந்த அந்த அனுபவம் இருக்க, அது வந்து அது ரொம்ப அது ரொம்ப சுவையான அனுபவம். அது கொஞ்சம் ஆமா. எவ்வளவு நேரம் முடியுமோ ஒரு சுருக்கமா அதை சொல்லுங்க. அது சரி. பின்னாடி இருக்க போகுது. அங்க போனேன். அவரை ம், பார்க்க போறது எப்படின்னா, என்னுடைய உயரம் அப்ப 4 அடி 10 அங்குலம் இவ்வளவுதான். ம். ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா, நான் அதுக்கு முன்னால வெளியில போனதே கிடையாது. ஸோ அங்க இருந்து கயத்தாறுல இருந்து கடம்பூருக்கு நடந்து போய் கடம்பூர்ல இருந்து ட்ரெயின்ல அரை டிக்கெட் வாங்கிட்டு போனேன். ஓ அரை டிக்கெட் வாங்கிட்டு தூத்துக்குடிக்கு போய், ஸோ அங்கே இருந்து ஒரு 3 மைல் நடந்து போய் காலேஜ் யுஎஸ்சி காலேஜுக்கு போனாங்க. போய் பேராசிரியரை பார்த்தேன். பேராசிரியரை பார்த்த உடனே அவர்கிட்ட வந்து, ஓ, இந்த கயத்தாத்து பையனா நீ? அதான் முதல்ல அவர் பேசுனது. பட் அப்புறம் அடுத்ததே அதை இங்கிலீஷ்லையும் சொன்னார். ஐயோ த கயத்தார் பாய் அப்படின்னு கேட்டார். சார், ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கும்போது ஆசிரியருடைய லுக் எப்படி, அதை சொல்லுங்க கொஞ்சம். ரொம்ப பார்த்தவொடனே எப்படி இருந்தார் உங்களை பார்க்கும்போது? ஏன்னா அதாவது ஊவேசா அது வந்து அதாவது ஊவேசா மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைய ஊவேசா பார்த்த போது முதல்ல ஒரு பெரிய அனுபவத்தை எழுதுவார். அது மாதிரி நீங்க வந்து உங்க வாத்தியார் ஆமா, ஆசிரியரா நிச்சயமா. உங்களுடைய எப்படி இருந்தார் அதாவது சொல்லுங்க அவரு. எனக்கு வந்து நார்மலா ஒரு காலேஜ் பிரின்சிபால் அப்படிங்கிற தான் ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அந்த பயம்லாம் எதுவுமே எனக்கு இல்லை. பார்த்த உடனே ஏதோ பழகினவர் போல, ஓ முன்னாலேயே பழகினவர் போல தான் வந்து, அதுவும் என்னை எடுத்த உடனே அந்த கயத்தாத்து பையனான்னு கேட்டாரா இல்லையா, உடனே ஒரு நெருக்கம் வந்து எடுத்தப்போவே. உடனே என்ன சொன்னார்னா, சரி நீ வந்து 3ஆம் தேதி ஆகஸ்ட்டுக்கு வந்து காலேஜில் ஜாயின் பண்ணிக்கோ, பணம் எல்லாம் சம்பளங்கள்லாம் ஒன்றும் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனால் ஒரு 25 ரூபா மாத்திரம் இந்த புஸ்தகம் எதுக்கெல்லாம் நீ கட்டணும், அதை 3ஆம் தேதி வர்ற போது ஏற்பாடு பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், ஊருக்கு திரும்பி போனேன். ஊருக்கு திரும்பி போன உடனே அந்த 25 ரூபாயை என்னால் பரட்ட முடியல. பிக் மணி அப்போ, ரொம்ப ஆமாம். பெரிய யாரெல்லாம் கொடுப்பாங்கன்னு நினச்ச சொந்தக்காரங்களே அவங்கெல்லாம் கூட இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. சொன்னது மாத்திரம் இல்லை, என்ன சொந்தக்கார ஒருத்தர் எங்கள் அம்மாட்ட வந்து, நீ எல்லாம் இவனை வந்து காலேஜுக்கு அனுப்பாத, உன்னாலெல்லாம் படிக்க வைக்க முடியாது, 25 ரூபா கொடுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நிறைய கேட்பாங்க. உடனே எங்கள் அம்மா பயந்து போய், நீ போய் திரும்பி போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரேன்ட்டா. ரொம்ப நல்ல உறவினர். அவர் பேரு ஞாபகம் வச்சுட்டு இருக்கல. இருக்கு, சொல்றேன். அதுக்கு இன்னொரு இது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் திரும்ப போனேன். போன உடனே எங்க பேராசிரியர் வந்து சிண்டிகேட் மீட்டிங்காக மெட்ராஸ் போயிருந்தார். அன்னைக்கு சாயங்காலம் தான் வர்றதாக இருந்தது. அப்போ வந்து சேஷன் மேனேஜர் அவர்கிட்ட போய், சார் இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்படி தான் சொன்னேன். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, என்னால் படிக்க வைக்க முடியாது, அதனால சர்டிஃபிகேட்டை திருப்பி கொடுத்துருங்கன்னு. உடனே அவர் இப்படியே என்னை பார்த்துட்டு, நீ வடமனாடா அப்படின்னு கேட்டார். அவர், நீ வடமனா அப்படின்னு கேட்டார். இல்லை, நான் வடமல்ல, முக்காணியன். முக்காணியங்கன்னா இந்த திருச்செந்தூரில் வந்து இருக்காங்களே, அங்கே இப்போ முருகனோட வந்தவர்கள்னு சொல்லுவாங்க. ஆமா செந்தில் 1000 தில்லை 3000 சொல்லுவாங்க. இந்த ஆமா, செந்தில் 1000த்துல முக்காணியர்னு சொல்றது. உங்களுக்கு தான் உரிமை அதிகம் அங்க. பேர். திருச்செந்தூர் ஃபுல்லா உங்க ஆட்சி தான். ஸோ திருச்செந்தூர்ல அப்படி சொன்ன உடனே உடனே நான் முக்காணின்னு சொன்ன உடனே எழுந்து நின்றுட்டார் அவர். அவர் எப்படின்னா திருச்செந்தூர்ல போற பஸ்ஸை கும்பிடுவார். அந்த அளவுக்கு முருகன் மேல பக்தி. உடனே நீ இந்த 25 ரூபா உன்னால பணம் கட்ட முடியல, அதனால தானே நீ இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டார் அவர். கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சிட்டார். நீ இரு, சாயங்காலம் பிரின்சிபல் வரார், நான் அவர்கிட்ட பேசி அது வேண்டாம்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் அவர்கிட்ட வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் போனார். அவரை பார்த்தார். சொல்லிட்டு அவரும் பிரின்சிபலும் வந்து, சரி அவன் அந்த 25 ரூபா இப்போ கட்ட மாட்டான், பின்னால் நம்ம பார்த்துக்கலாம், அவன் வரட்டும், 3ஆம் தேதி திரும்பி வர சொல்லு அப்படின்ட்டார். உடனே 3ஆம் போயிட்டு திரும்ப 3ஆம் தேதி திரும்ப
அந்த காலேஜுக்கு போய் சேர்ந்தேன். இப்போ இதோட பள்ளியோடைய சம்பந்தம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ காலேஜில் நுழையிறேங்க. நுழைஞ்ச உடனே பிரின்சிபால் வீட்டில் போய் அங்கே போய் அவரை பார்க்கறதுக்கு போனால் அவர் இல்லை, அப்போ வெளியில் போயிருந்தார். மாமி இருந்தாங்க. உடனே மாமி பார்த்து, எங்கே வந்திருக்கேன் நீன்னா? இல்லை, பிரின்சிபால் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி காலேஜில் சேர்றதுக்கு வர சொன்னார், அப்படி வந்திருக்கேன்னு. உன் பேர் என்ன? ராமசாமி. போச்சுடா அப்படின்னா. என்னென்ன நீ ராமசாமின்னு சொல்லிட்டு இல்லை, உன்னை வேற எங்கேயும் அனுப்ப மாட்டார், நம்ம ஆத்துல தான் தங்க சொல்லுவார். இங்கே ராமசாமிக்கு காரணம் என்ன வந்து சொன்னீங்களா, வந்துடுத்து பாருங்க. உடனே அதான் ராமசாமிக்கு ஒரு பெண்ணணி இருக்குது இல்லையா, பேக்ரவுண்ட். ஓகே. உடனே ஏன்னா அவருக்கு ராமன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த பேரு, அதனால வந்து உன்னை இங்கே தான் தங்க சொல்லுவார் பாரேன் அப்படின்னார். அவர் பிரின்சிபல் அதுக்குள்ளே வந்துட்டார். வந்த உடனே, என்ன யாரு நீ? ஓ, கயத்தாத்து பையனா? சரி, நீ வேற எங்கேயும் போக வேண்டாம், இங்கே நம்ம முதல் ரூமில் 2 பேர் தங்கியிருக்காங்க, சீனிவாசன் வெங்கடேசன். ராதாகிருஷ்ண சாஸ்திரிகள்னு ஒரு பெரிய ஆயுர்வேத டாக்டர் ஒருத்தர் இருந்தார். இப்போ கூட நங்கநல்லூர் ஆங்கில குருவாயூரப்பன் கோயில் பக்கத்தில் அவருக்கே ஒரு ஆயுர்வேத கிளினிக் ஒன்று நடத்திருந்தாங்க, அவர் பேர்லேயே. அவருடைய பசங்க 2 பேர், வெங்கடேசன் சீனிவாசன், இவருக்கு வேண்டியும் அவங்க தங்கியிருந்தாங்க. அவங்களோட நீ தங்கிக்கோ. ஹாஸ்டலில் போய் அங்கே சாப்பாட்டு கணக்கு எடுக்கணும். நீ அங்கே சாப்பிட்றவங்க இதெல்லாம் எத்தனை பேர் சாப்பிட்றாங்கன்னு ஒவ்வொரு வேலையும் போய் நீ எடுக்கணும். அதுதான் உனக்கு வேலை, வேற ஒரு வேலை இல்லை. ஹாஸ்டல்லையே சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டார். ஹாஸ்டல்லையே ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கோ, இங்கே வந்து இது. உடனே அந்த மாதிரி போய் அவர் வீட்டிலையே தங்கிட்டேன். அப்போது அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா, கீவா ஜெகநாதன் வந்து மஞ்சரியில் கவி பாடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தொடர் எழுதிட்டு வந்தார். அதை நான் கயத்தாரில் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற போதே பக்கத்தில் லைப்ரரி இருந்தது, அந்த லைப்ரரிக்கு போய் அதை படித்து ஓரளவுக்கு இந்த கவிதை எழுதுறதுக்கு உள்ள ஒரு திறமை பெற்றிருந்தாங்க. முதல் கவிதை வந்து எங்கள் ஊர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற பாலத்துக்கு அடியில் தன்னை அறியாமல் எனக்கு வந்தது. ஆனால் அந்த கவிதை என்னங்கிறது எனக்கு தெரியாது, இப்போ ஞாபகம் இல்லை அது. உடனே இதை அதை படிச்சிருந்ததுனால ஒரு பத்திரிகையில் பேராசிரியருடைய கவிதை ஒன்று வந்திருந்தது, ஒரு குழந்தையை பற்றி. அந்த கவிதையில் வந்து என்ன ஆச்சுன்னா, 2வது அடியில் குற்றியலுவரம் வந்தது, அடுத்த அடி வந்து உயிரெழுத்தில் ஆரம்பிச்சிருந்தது அந்த கவிதை. உடனே பேராசிரியர்கிட்ட கேட்டேன், இது வந்து இலக்கண பிழை இல்லையா? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் சொல்லிவிட்டு இருக்கு. கிவா ஜெகநாதன் கூட இதை பற்றி எழுதியிருக்கிறார். நீங்கள் இப்படி எழுதியிருக்கீங்களே, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமே, என்ன காரணம்னு கேட்டேன். வெரி குட் கொஸ்டின். ஆமா. உடனே அவர் சொன்னார், ஆர் யூ எ கிராமரியன் அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. கேட்டுட்டு, சரி இப்போ நான் உனக்கு பதில் சொல்றேன் கேளு. அதாவது இந்த நிறுத்தற்குறியெல்லாம் வர்றதுக்கு முன்னால உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடணும், அந்த இடத்துல எந்த இடத்துல நிறுத்தணும்னு நமக்கு தெரியாது, அதனால இந்த இது வச்சிருந்தாங்க. இப்போ எந்த இடத்துல நிறுத்தணும்னு தெரிஞ்சுதானா இந்த உயிர்வரின் வைக்கணும், இந்த குற்றியலுவரம் உயிரோட சேராது. யூ ஆர் கிவிங் எ கேப். ஆமா, ஒரு இடைவெளி கொடுத்ததானா இந்த இது வராது. அப்போ இப்போ இதில் பாரு, கடைசியில் குற்றியலுவரம் போட்டிருக்கேன், உன் கண்ணு அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ள அந்த இடைவெளி உனக்கு கிடைச்சிடும். அப்போ இந்த உயிரெழுத்து இருந்தா கூட தப்பு இல்லை. இதுதான் வந்து புதியன புகுதல் அப்படின்னு எனக்கு அதுதான் முதல் பாடம் எனக்கு. ஆக்சுவலா இலந்தை, நீங்க கேட்ட இந்த கேள்வி வந்து ரொம்ப நுட்பமான கேள்வி. அவருடைய வாழ்க்கையும் சரி, பின்னாடி டிகேசி போன்றவர்கள் இந்த சுவடியிலேருந்து இருக்கிறத வந்து பிரதியில எப்படி மாத்தி எழுதணுங்கிறது கூட முன்னோடியவர் ஆசிரியர். அதனால நீங்க கேட்ட கேள்வி அவர் நிஜமா நான் நினைச்சு பாரு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வியை கேட்டிருக்கான இந்த கயத்தாறு பையன் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு. கிராமரியன் தானே கேட்டார் அவர். கிராமரியன் தான் நீங்க. ஆமா. உடனே சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டு உனக்கு கிராமர் தெரிஞ்சிருக்கு, அப்போ நீ ஒன்று செய், இன்னைக்கு ராத்திரி உட்கார்ந்து ஒரு கவிதை எழுதணும், நீ நாளைக்கு காலையில எனக்கு அந்த கவிதையை காட்டணும் அப்படின்னு சொன்னார். நல்ல வாத்தியார் தான். ஆமா. உடனே தெரியுங்க, நம்ம வீட்டுக்கு பின்பக்கத்துல சவுக்க மரம், இந்த பாரு எவ்வளவு பெருசு, ஒவ்வொன்று ஹோஹோன்னு கத்தின்னு இருப்பார், இந்த சவுக்கியை பத்தி நீ கவிதை எழுது அப்படின்னு சொல்லிட்டு தாரு டட் சவுக்கியை பத்தி கவிதை எழுதியிருக்கா, அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு.
அதனால நீ சவுக்கியை பற்றி கவிதை எழுதணும், நாளை காலையில் எனக்கு காட்டணும். நான் என்ன பண்ணேன், எழுதி அன்னைக்கு ராத்திரிக்குள்ளேயே முடிச்சிட்டேன். அவர் சொன்னது சாயங்காலத்தில், ராத்திரிக்குள்ளேயே வந்து ஒரு 7 மணிக்குள்ளேயே முடிச்சுட்டு 6 பாட்டு எழுதி பேராசிரியர் கொடுத்தேன். அதனுடைய முதல் பாடல் இப்படி இருக்கும்: ஏனையா சவுக்கையாரே, இப்படி விரைத்து நின்று வானினை தொழுமா போலே வக்கனை காட்டுகின்றீர், கானமும் இசைத்திடாமல் காற்றதன் வேகத்தில் உடைந்த ஏனையா ஹோஹோ என்றே இசைக்கிறீர், தேவைதானான்னு கவிதை ஆரம்பம். அந்த கவிதை எழுதினவன் அடுத்த வரியில வந்து நீ நாணலை போற இருக்க வேண்டாமான்னு எழுதியிருந்தான். அடுத்த பாட்டு நாணல்ங்கிறது யாருன்னா ஆசிரியருடைய ஆசிரியருடைய புனைப்பெயர் நாணல். ஸோ நீ நாணலை போற இது வளைஞ்சிருந்தேன்னா உனக்கு இந்த மாதிரி உடைஞ்சிருவோமோங்கிற பயமெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா அப்படின்னு ஒரு முதல் பாடல்லையே குருதேவ இது மாதிரி. ஆனா இதுல என்ன ஒரு சுவைனா, ஒரு நாணல் சவுக்கை பற்றி பாட சொல்லி இருக்கிறது. ஆசிரியர் நாணல் தானே, அவர் வந்து சவுக்கை பத்தி பாட. பிரமாதம் சார், பிரமாதம். சவுக்கையை பத்தி, அந்த சவுக்கையை பத்தி நான் எழுதின பாடல் தான் முதல் பாடல். நீங்க பப்ளிஷ் பண்ணது ஃபர்ஸ்ட் எந்த வருஷம்? எது? 1992ல முதல் பப்ளிகேஷன். 92 இல்ல, ஐ மீன் பத்திரிகையில நீங்க அந்த காலத்துல ஸ்டூடெண்டா இருக்கும்போது பத்திரிகையில பப்ளிஷ் பண்றது. பத்திரிகையில் நான் பப்ளிஷ் பண்ணல. ஓ, அதெல்லாம் பத்திரிகைகளை பப்ளிஷ் பண்றது நான் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். இவர் அமுத சுரபியில வேம்பு தான் வாங்கி போட்டார். அவர் தான் முதல்ல அந்த கைங்கரியத்தை பண்ணார் எனக்கு. அதுக்கப்புறம் நிறைய பண்ணோம். அமுத சுரபியில அவர் நிறைய வந்து எல்லா கவிஞர்களுக்கும் இது கொடுத்தார். அதுக்கப்புறம் இங்கே முடிஞ்ச உடனே சில நான் அந்த ஹாஸ்டலில் சாப்பிட்டு இருந்தா கூட சில ஃபங்க்ஷன், அதாவது சில பண்டிகை இடத்துல ஆசிரியராக கூட உட்காந்து தான் சாப்பிடுவோம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சமயம் வெந்து விடும் அந்த பருப்பு வேகலை. மாமி சமையல் பருப்பு வேகலை. உடனே ராமசாமி, வெந்து விடும் வேகா பருப்பு, இதுக்கு ஒரு குரல் சொல்றா அப்படின்னார். உடனே எந்தை ராகவன் ஏற்றும் தமிழ் தீயில் வெந்துவிடும் வேகா பருப்புன்னு. சபாஷ் சபாஷ். அடேங்கப்பா, பருப்பு வந்துடுது. வாத்தியார் இந்த மாதிரி வந்து தலையை குளிப்பாட்டுற, நெருப்பை வச்சு நீங்க குளிப்பீங்க சார். நெருப்பை பாடி அவர் மனசை குளிர வச்சுட்டல. பிரமாதம். எந்தை ராகவன் ஏற்றும் தமிழ் தீயில் வெந்துவிடும் வேகா பருப்பு. சபாஷ் சபாஷ் அப்படின்னு அதை போட்டேன். போட்ட உடனே 2 நாள் கழிச்சு அந்த சமையல் பண்ணவர் பேரு சுப்பிரமணியம்னு பேரு. அவர் என்ன பண்ணார், சாணம் அடியில் பிடிச்சு போச்சு. உடனே அவர் வந்து என்கிட்ட சொல்ற, சோரனும் மலையை சுட்டிடும் கரண்டி சுப்பிரமணியனே வருக அவர் சொன்னார். அடுத்த அடி நீ சொல்றா. உடனே அன்னைக்கு காலையில எனக்கு வந்து அவர் வந்து என்ன பண்ணார், அவர் 6 காஃபியை கொடுத்துட்டார் எனக்கு, இந்த சுப்பிரமணியன். அது கோபம் இருந்துட்டு இருந்தது மனசுல. 6 காஃபி அபிந்தன கொடுக்கும் அண்ணலே மணியனே வருக. அதுல மணி அற்புதமா இருக்கு. ஏன்னா மணி சம்பந்தப்பட்டது, தாமதம் எல்லாமே மணி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நம்ம இது ஒண்ணு. அப்புறம் இன்னும் சாப்பாடு குழஞ்சு போச்சு. மண்ணெண்ண குழைந்து மலரென விரிந்து வயிற்றில் அடங்கும் சாதம் அப்படின்றார் எங்க பேராசிரியர். நாம் பண்ணலாம் பெந்த இசையலாம் விழிக பறவிடும் நெடுந்திய குரட்டை. அந்த சாப்பிட்ட சாப்பாட்டா இந்த குரட்டை வந்து சார். இளந்தை சார், ஒரு விஷயம் சார், இதை நீங்க அன்னைக்கு எழுதினது கூட எனக்கு ஆச்சரியம் இல்லை. அவ்வளவு துடிப்பான இளைஞர், இவ்வளவு நாளைக்கு அப்புறம் ஞாபகம் வச்சுன்னு சொல்றேன். அது அப்படின்னு மறக்காத அந்த ரீக்ரியேட்டிங் த ஒரிஜினல் திங். அதுக்கப்புறம் உங்களுடைய இது அந்த ஆசிரியரோட நீங்க மேடையில பேசினது, அவரோட மீட்டிங் வர நமக்கு நிறைய நேரம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா, அவர் கூட இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு அவர் கூட ஒரு சமயம் என்ன பண்ணோம், நானும் அவரும் வந்து ஒரு பெருமாள் கோயிலுக்கு ஒரு சனிக்கிழமை, புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு போனோம். அவர் கூட ஒரு நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க. அப்போ ஒரு நண்பர் சொன்னார், தெப்பக்குளத்தூர் இருக்கிற சிவன் கோயிலில் ஒரு பெரிய ஒரு துறவி வந்து பேசுகிறார் சிவனை பற்றி, நம்ம அதுக்கு போகலாமான்னு. உடனே கூட இருந்தவர் சொன்னார், ஆசிரியரா வந்து இங்கே இந்த புளியோதரைக்கு ஒரு பாட்டு பாடினா நாங்கள் அங்கே வரோம். புளியோதரைக்கு அவர் கவிதை எழுதணும், அவர் அதை கவிதை எழுதிட்டா நாங்கள் அங்கே வரோம், இல்லாட்டா கிடையாது அப்படின்ட்டாங்க. உடனே ஒரு பாட்டு சொன்னார் பாருங்க, வானந்தண்ணில் மறைந்துள்ளாய், வைய மண்ணில் புகுந்துள்ளாய்,
ஞானம் மிளிரும் முனிவருளம் நயந்து கோயில் கொண்டுள்ளாய் ஏனமாகி என்னை அணைந்தாய் சபாஷ் எனினும் சபாஷ் அறியான் என்றோ நீ போன திசையின் முனையிலெல்லாம் புளியோதரையாய் நின்றனையோ. சபாஷ் சபாஷ், அருமை அருமை. அதை அது ஏனம் வந்து இந்த விளக்கம் சொல்லுங்க. அது சௌலபியம் எப்படி ஏனம்ங்கிறதுக்கு வானத்திலேருந்து இறங்கி வந்து கடைசியில் உன் சாப்பிட்ற சாப்பாடாவது நான் வந்து இருக்கேன் அப்படின்னு பெருமாள் சொல்றாராம். இல்ல, அந்த ஏனம்ங்கிற அழகு, ஆமா. ஏனம்ங்கிறது வந்து அதுக்கு மீனிங். ஏனமாகி என்னை ஆமா, அணைந்தாய் எனினும் அறியான் என்றோ நீ போன திசையின் முனையிலெல்லாம் புளியோதரையாய் நின்றனையோ என்று அவர் வந்து ஸோ அங்கே அந்த கல்லூரியில் படித்தேன். படித்து அங்கேயும் நிறைய நிகழ்ச்சிகள், பட் அதெல்லாம் வந்து நான் இப்போ கட் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த நம்ம நம்ம மற்ற வியாட் இதெல்லாம் சார், சொல்ல மணி முடியாது. மணி 7 ஆ, அதாவது நமக்கு இருக்கக்கூடிய இன்னும் ஆஃப் அன் அவர்ல நிறைய கவர் பண்ணணும். நீங்க கொஞ்சம் ஜம்ப் பண்ணி, நீங்க ஆமாம் வந்து ஆசிராவனுடைய உங்களுடைய தமிழ் மட்டும் கற்றுக் கொடுக்கல, உங்களுடைய இல்லறத்துக்கும் அவர் தான் துணையா நின்றார். ஆமாம், உங்க அதெல்லாம் இல்லற சொல்கிறேன். அது 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 அதுக்கப்புறம் என்ன வந்துடணும். இப்போ ஆச்சுன்னா குயிக்கா கல்லூரியிலேயே நான் வந்துடணும். வந்து இது படிப்பு முடிச்சதுக்கப்புறம் பிஎஸ்சியில் மேத்தமெட்டிக்ஸு அது முடிச்சதுக்கப்புறம் என்னை வந்து அங்கே டியூட்டராக இங்கிலீஷ் டியூட்டராக போட்டார் அங்கே அந்த கல்லூரியிலேயே. அப்போது நான் வந்து அவர் வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போ வெளியில் போயிட்டு ஏன்னா இன்னொருத்தருக்கு இடம் கொடுக்கலாமேங்கிறதுனால வெளியில் போய் தங்கியிருந்தேன். அப்போது என்ன ஆச்சுன்னா ஆசிரியர் தலைமையில் வந்து ஒரு கவியரங்கம். அந்த கவியரங்கத்துக்கு தலைப்பு கிடையாது. ஸோ கவிதை எழுதணும். ஸோ அதுக்கு என்ன தலைப்பு தேடலான்னு பார்க்குற போது நான் தங்கியிருந்த வீட்டில் யாருமே இல்லை. அப்போ வெளியில் வந்து ஒரு பிச்சைக்காரன். அந்த பிச்சைக்காரன் வந்து அம்மா தாயே அப்படின்னு கூவிட்டு இருந்தான். நான் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வயது யாராவது உள்ளே இருப்பாங்களா, போய் போடுவாங்களோன்னு பார்த்துட்டு பேசாமல் இருந்துட்டேன் நான். கொஞ்ச நேரம் கழிச்சு யாருமே இல்லைன்னு உடனே நான் வந்து வெளியில் வந்து, "பா யாரும் வீட்டில் இல்லைப்பா, எல்லாம் வெளியே போயிட்டாங்க போல் இருக்குன்னு. இதை சொல்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சா, ஏதாவது போட்டு அனுப்புன்னான்." இது முதல்ல சொல்லியிருக்க விடான வேற இடத்துக்கு போயிருப்பேன். இல்லை இதை கரெக்ட். அவன் நியாயம் தானே. இதை சொல்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சா, எதையாவது போட்டு அனுப்பு அப்படின்னா கையில் இருந்த ஒரு காலனாவோ ஏதோ போட்டு அவருக்கு கொடுத்துட்டு, இதுதான் சப்ஜெக்ட் எனக்கு எடுத்துட்டு, இந்த பிச்சைக்காரன் தான் எனக்கு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிச்சைக்காரனை பற்றி நான் ஒருவனுக்கு உணவின்றி வாடி எரிந்து விடின் இல்லை என்று இவ்வுலகை இல்லை என்று ஆக்கிடுவோம் என்று முழக்கி எழுச்சி அப்படி போவோம் கலிவெண்பார். போயிட்டு கடைசியில் வந்து அந்த பிச்சைக்காரன் சொல்லுவான், "குட்டை சகதி குழப்பிடும் பன்றியின் மேல் திட்டாய் படர்ந்திருக்கும் சேற்றின் அழகினும் என்னோடு போட்டியிட்டு எச்சியில் இணையக்கும் சின்னதோர் நாய்கண்ணில் சேர்ந்திடும் வேட்கையிலும்" என்று சொல்லிகிட்டே போய் கடைசியில் என்ன சொல்லுவான், "பிச்சை எடுத்த பெரும்பிரான் பாதத்தை பிச்சை எடுத்து பெறவே முனைந்து விட்டேன்." சிவபெருமான் பிச்சை எடுத்தார் இல்லையா, அதனால பிச்சை எடுத்த பெரும்பிரான் பாதத்தை பிச்சை எடுத்து பெறவே முனைந்து விட்டேன். இன்னும் அந்த கவிதையை முடிச்சிருந்தேன். அதில் சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணார் பின்னால் எங்கள் பேராசிரியர். அதாவது சென்று பருதி வைக்கும் தீமை எனக்கு இல்லைன்னா பண்ண அந்த தீமைன்னு போடாத செம்மைன்னு போடு அப்படின்னாரு. இந்த மாதிரிலாம் போட்டு சொன்ன. அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, "இன்றைக்கு எழுதுகிற கவிஞர்கள் பல பேர், பத்திரிகைகள் எழுதுகிற பல பேர் விட நீ நன்றாக எழுதுகிறாய். ஐ எம் ப்ரௌட்." பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம் அது. ஆமாம், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு. கிரேட், ஆமாம், எக்ஸலன்ட். அதான் உங்க ஆசிராவுடைய வாயால வந்து ஒரு வாழ்த்து, ஆசி பெறுவது என்பது உங்களுக்கு இதுவரைக்கும் தாங்கின்னு இருக்கு. எவ்வளோ வருஷமா அது யூ ஆர் இந்த ஃபோர் ஃப்ரண்ட் ஆஃப் தட் மரபு கவிதையில. உங்களுடைய இது துணைவியாரும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப அறிமுகமானவர்கள். உங்க வீட்டுக்கு நிறைய முறை வந்திருக்கோம். அவங்கள வந்து அவங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணாமான்னு நீங்க அவர்கிட்ட போய் கேட்டல? எப்படி எப்படி? இல்லை அது சொல்கிறேன். அதுக்கு முன்னால் வந்து அங்கே அந்த கல்லூரியில் என்ன ஆச்சுன்னா, அங்கே வந்து அந்த தூத்துக்குடியில் கிறிஸ்துவர்கள் ரொம்ப அதிகம். அவர்கள் ஒரு கல்லூரி ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சில் பார்த்தாங்க. அதுக்கு பதிலாக இந்த ஏபிசி வீரபாகு என்பகிறவர் தான் விஓசி எஜுகேஷன் சொசைட்டின்னு ஆரம்பித்து அவர் வந்து இந்த வஉசி கல்லூரியை ஆரம்பித்து வச்சார். அதனால அவங்களுக்குள்ளேயே ஒரு ரப்சர் இருந்துகிட்டே இருந்தது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, ஆசிராவுக்கு வேண்டிய ஒரு ஆள் மேலே ஒரு பழியை போடணும். ஒன்றை தேடி கண்டுபிடிச்சா இவன் தான் இருக்கா, ராமசாமி தான் இருக்கா, இவன் மேலே ஒரு பழியை போட்டு அவருக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த மதத்தை பற்றி நான் இழிவாக பேசுனதாக பொய்ய சொல்லி நோட்டீஸ் அடித்து ஊருக்கு முழுக்க கொடுத்தாங்க. ராமசாமி என்ற ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி நம்ம மதத்தை இப்படி இழிவாக பேசினார்
அப்படின்னு சொல்லிவிட்டு அது அங்கங்கே இதில் இது ஒய்எம்சிஏ அது இது எல்லாம் போய் ரொம்ப போய் உடனே வந்து ஊர்லேயே பெரிய மீட்டிங்லாம் போட்டு அந்த ஓ, ராமசாமி வந்து இங்கே தூத்துக்குடியில் பப்ளிக்கில் நீங்க ஒரு இடத்துல வந்து மன்னிப்பு கேட்கணும். நீங்க பாப்புலர் ஆயிட்ட. இன்னைக்கு இருந்தா யூடியூப்ல மில்லியன் வியூ போயிருக்கும். ஆமாம். மில்லியன் ஆட்கள் போய் உடனே லைக் இவர் பண்ணிருப்பாங்க வந்து இன்னைக்கு. மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மை காட். எல்லாம் நோட்டீஸ் எடுத்த நோட்டீஸ் எல்லாம் நான் பார்க்குறேன். என்கிட்டயே கொடுக்குறாங்க வந்து. நான் தான் அந்த ஆசிரியர்னு தெரியாம என்கிட்டயே வந்து லேடிஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்களாம் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தன் என்னை அடிக்கவே வந்துட்டான். ஒரு 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 கிறிஸ்துவ பையன் வந்து அடிக்குவான். ஆனால் அதே சமயத்தில் எங்கள் இன்னொரு கிறிஸ்துவ மாணவன் வந்து அவர் மேலே கையை வச்சா உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்ட்டான். அவரை பற்றி எங்களுக்கு தெரியும், அவர் சொல்லியிருக்க மாட்டாருன்னு தெரியும், அதனால இதை பண்ணாதே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து எங்கள் பேராசிரியர் சென்னைக்கு போயிருந்தார். அவர் வந்தார். வந்த உடனே இந்த மாதிரி நடந்திருக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு அவர் என்ன ஒன்றுமே கேட்கல. கேட்டிருந்தாருன்னா ரொம்ப நொந்து போயிருப்பேன். ஒன்றுமே கேட்கல. ஊர் பெரிய 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 இந்த மெச்சடோ போன்ற பெரிய கிறிஸ்தவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒய்எம்சிஏக்காரங்க அவங்கெல்லாம் நேராக வந்து ஆசிரியர்கிட்ட இவர்கிட்ட வந்துட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் கல்லூரியில் ஒரு ஆசிரியர் இப்படி சொன்னாராம், அவரை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லணும். அப்போது எங்கள் ஆசிரியர் சொன்னார், இங்கே அந்த பையன் இங்கே தான் இருக்கான், இப்போது கூப்பிட்றேன் அப்படின்னு வாடா என்ன கூப்பிட்டார். போனேன். அவங்க என்னை பார்த்த உடனே அவங்க ரோட்டரி கிளப்பில் தான் நான் பேசியிருக்கேன். இவரையா சொன்னாங்க அப்படின்னாங்க. சொல்லிட்டு அப்போ ஆசிரியராக சொன்ன வார்த்தை என்னென்னா, நான் எப்போவாவது உங்கள் மதத்தை ஏதாவது பற்றி இழிவாக பேசியிருக்கேன்னா, ஐயோ அப்படி சொன்னால் எங்களுக்கு நாக்கு அழுகி போடும். நீங்கள் நான் வளர்த்த பையன் அவன், அவன் பலே, பேச மாட்டான். அடேங்கப்பா சார். இது என்ன எவ்வளவு பெரிய இது சார். கோடி ரூபாய் கொடுத்தாலும் பெறாத ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் உங்களுக்கு. நான் இது வந்து வளர்த்த பையன். வாழ்க்கையில நிஜமா மறக்க ஆமாம். முடியாத அனுபவம். அவன் வந்து கேட்கும் போதே பேச மாட்டான். உடனே எங்களுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு, உடனே இதை நாங்கள் இப்பவே விட்டுடுறோம், அதை இனிமே அதை பற்றி ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு அப்போது வந்து எனக்கு இந்த மாதிரி என்னதான் அந்த கல்லூரிக்காக நம்ம வந்து இது பண்ணி எல்லாம் பண்ணினா கூட இந்த மாதிரி கெட்ட பேர்கள்லாம் வருதுன்னு சொல்லிவிட்டு இருந்தபோது பத்திரிகையில் ஒரு விளம்பரம் வந்தது. அதாவது மெட்ராஸ் டெலிஃபோன்ஸ் இருக்கு, மெட்ராஸ் டெலிஃபோன்ஸுக்கு இன்ஜினியரிங் சூப்பர்வைசர் போஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸும் ஃபிசிக்ஸும் படித்த ஆள்கிட்டருந்து வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லி உடனே சரிக்கு அப்ளை பண்ணுவோம். ஏன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபாக ஆகிப்போச்சு. எங்கள் பேராசிரியர் என்ன சொன்னார்னா, நீ வந்து எம்ஏ மேற்கொண்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இங்கேயே கூட நீ வந்து லெக்சராக சேர்ந்துக்கலான்னு தான் சொல்லிட்டு இருந்தார் அவர். அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வருது, நான் அப்ளை பண்ணட்டுமான்னு. அப்ளை பண்ணு அப்படின்னு சொன்னார். அப்ளை பண்ண செலெக்ஷன் ஆகிட்டேன். மெட்ராஸ் டெலிஃபோன்ஸில் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு செலெக்ஷன் ஆகி திருவனந்தபுரத்துக்கு இது பயிற்சிக்காக ஒரு ஒரு வருஷம் அதில் பயிற்சி முடித்தேன். அங்கேயும் சில அற்புதமான நிகழ்ச்சிகள்லாம் உண்டு, சொல்ல போகிறதில்ல. அந்த திருவனந்தபுரத்துக்கு போனது. திருவனந்தபுரத்துலேருந்து திரும்ப வந்து என்னாச்சு, சென்னையில் வந்து சென்னை டெலிஃபோன்ஸ் மெட்ராஸ் டெலிஃபோன்ஸில் ஜாயின் பண்ணேன். மெட்ராஸ் டெலிஃபோன்ஸில் அங்கே ஜாயின் பண்ணி அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வேலை செஞ்சுட்டு இருந்தபோது அப்போது என்ன ஆச்சுன்னா, அங்கே சென்னையில் இது இருப்பாங்க, திருவல்லிக்கேணியில் வரதப்ப முதலிய தெருன்னு சொல்லிட்டு ஒரு தெரு, இந்த திருவேட்டுவேசரன் பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கும், ஊவேசா வீட்டுக்கு ஆமா ஆமா. பக்கத்துலேயே அந்த தெருவில் ஒரு லாட்ஜில் தங்கியிருந்தாங்க. அப்போது எங்கள் பேராசிரியருடைய தத்து பையன், தம்பி பையன், அவர் இங்கே மெட்ராஸுக்கு அடிக்கடி வர்றது உண்டு. அவரை வந்தால் என்னை வந்து பார்ப்பார். என்னை பார்த்துட்டு அவருடைய சித்தி வீடு சைதாப்பேட்டில் 13ஆம் நம்பர் வீட்டில் இருந்தது, பிஜங்கராவ் ஸ்ட்ரீட்டில். அங்கே கூட்டிகிட்டு போவார். அங்கே கூட்டிகிட்டு போனார். அங்கே போனால் அந்த வீட்டு பையனுக்கு பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு டீச்சர் பாடம் நடத்திட்டு இருந்தார், டியூஷன். ஓகே, கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கிறது. இப்பதான் விஷயம் புரிய ஆரம்பிக்கிறது. அங்கே வந்து காலையில் வந்து அந்த வீட்டில் தான் தண்ணி இது பைப் இருக்கு. ஸோ தண்ணி படிக்கிறதுக்காக அவள் வருவாள். சரி. 2/10/1967 அன்னைக்கு முதல்ல அவளை பார்த்தேன். டைம் ஞாபகம் இருக்குமே? டைம் காலையில் தண்ணி பிடிக்கிறது தானே. கரெக்ட். ஓகே ஓகே. கம்ப்ளீட் பண்ணமில்ல. அதான் அன்னைக்கு காந்தி ஜெயந்திக்கு. ஓகே. ஆமாம், இதை பற்றி கவிதை எழுதியிருக்கேன். நான் பார்த்தபோது எப்படி என்னுடைய இதெல்லாம் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு உடனே கவிதை எழுதியிருக்கேன். உடனே அது என்ன ஆயிடுச்சுன்னா, சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பார்த்தேன். அப்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்கள நான் அக்கான்னு தான் கூப்பிடுவேன்.
அதாவது அந்த இவர் அவர் பேராசிரியருடைய தம்பி ஒய்ஃபுக்கு தங்க அவங்க ஓகே. வீட்டில் தான் நான் வந்து இது இருந்தேன். ஒன்றா அவங்க கேட்டாங்க, ராமசாமி நீங்கள் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டேன். சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். 2 நாள் கழிச்சு எங்கள் பேராசிரியர் அங்கே வந்திருந்தார். ஓ. உடனே அவங்க அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, ராமசாமிக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், நல்ல பொண்ணு அப்படின்னு. உடனே ராமசாமி கல்யாணம் பண்ணிக்கேண்டா. கவிதை நீங்க எழுதுன்னு சொன்னா சொன்ன நான் மாதிரி மறுக்கவா போறேன், கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாரு அதையும். நீங்க சொன்னா நான் மறுக்கவா போறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லிட்டேன். இல்ல இது எப்படி சார் இருக்கு? நீங்க சொன்னா மறுக்கவா போறேங்கிறது சொல்ற அளவு இவ்வளவு ஜாக்கிரதையா பேசிருக்கீங்க பாருங்க. ஏற்கனவே உங்க மனசுல இருந்த முடிவை அவர் சொல்றாரு. நீங்க சொன்னா மறுக்கவா போறேன்னு சொல்லிட்டு அதுல வந்து கல்யாணம் பண்றதுக்கு ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் எல்லாம் வந்தது. ஏன்னா அவங்க I see. நார்த்தார்காடுக்காரங்க திருநெல்வேலிக்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மை காட். அதுக்கப்புறம் அதை வந்து அதுக்குள்ள என்னுடைய உட்பி அவ என்ன சொல்லிட்டான்னா, நான் வந்து இதெல்லாம் வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு வந்து கல்யாணம் அதான் அது வேற, அவ அப்பா வேற வந்து அவர் சொந்தக்காரர் போய் நிச்சயம் வேற பண்ணிட்டு வந்துட்டார். சபாஷ் சபாஷ். உடனே சொல்லிட்டா, எனக்கு வந்து ஒரு ராமசாமி சென்ட்ரல் தான். கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவரா இருக்கணும், கிராஜுவேட்டா இருக்கணும், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லாட்டா பண்ணிக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு. கோதண்ட ராமசாமி ஆயிட்டீர். சபாஷ். அதுக்கப்புறம் என்ன ஆயிப்போச்சு, ஸோ இப்போ கல்யாணத்துக்கு செலவுக்கு வேணுமே. உடனே அவங்க கிட்ட வந்து அந்த 1500 தான் எங்ககிட்ட இருக்கு, நாங்கள் வந்து இதை கொடுக்குறோம் அப்படின்னு. உடனே மேற்கொண்டு ஒன்று பண்ண எங்கள் அப்பாவோ சரி 3000 ரூபா இல்லாட்டா நாங்கள் எப்படா அங்கேருந்து இந்த ஊருக்கெல்லாம் வர முடியும் அப்படின்னு சொன்னார் அவர். 1500 நான் கடன் வாங்கி கொடுத்தேன். சார் இனிமையான நிகழ்ச்சிகள், பட் நமக்கு வந்து டைம் இல்லாத இருக்கு. we have to go through. அவரு முடிஞ்சு போச்சு, கல்யாணமும் ஆகி போச்சு. இருங்க ஒரு 15 நிமிஷம் நான் கைடு பண்ணிடுறேன். இதை மட்டும் நம்ம பேசின்னு போலான்ட்டு. கல்யாணம் முடிஞ்சது. அண்ட் தென் கல்யாணம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் குழந்தைகள்லாம் பிறந்தது. ஆமா. 1970 பையன் பிறந்தான், 71 கவிதா பிறந்தா. வெரி குட். ஆமா. அதுக்கப்புறம் அங்க இருந்து எனக்கு இதுக்கு அங்க என்ன ஆச்சுன்னா, அந்த நேரத்துல அழவள்ளி தலைமையில ஒரு கவியரங்கம் இதுல கருமாரியம்மன் கோவில்ல. நேரு வந்திருப்பாரு பாத்துக்க. ஆமா இருக்கேன், நான் இருக்கேன். இது எல்லாத்துக்கும் நான் கூட இருக்கேன். ஆமா. அதுக்கு அங்க வந்து என்ன ஆச்சுன்னா, கருமாரி வெண்பான்னு சொல்லிட்டு ஒரு 30 பாட்டு எழுதினேன் நான். எழுதிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா என்ன ஆச்சுன்னா, ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் 2 பேருக்கும் ஒரே சமயத்துல வந்து இது அம்மை போட்டுடுது, மணல் வாரி அம்மை. உடனே அவர் வந்து இதில் என்ன செய்யணும்னா, அந்த நேரம் பார்த்து ஒரு சாமியார் எங்கள் வீட்டுக்கு வந்தார். நீங்கள் அம்பாளுக்கு ஏதோ குறை வச்சிருக்கீங்க, அதனால தான் அப்படி போட்டிருக்குன்னார் அவர். ஓ. நான் ஒன்றுமே வைக்கலையே அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, நீங்கள் ஏதோ குறைவா எழுதியிருக்கீங்க. உடனே 30 பாட்டு எழுதியிருக்கேன். 30 அந்தாதினா 100 பாட்டு எழுத வேண்டாமா? 30 பாட்டு தானே எழுதியிருக்கீங்க, ஸோ குறைய எழுதி முடிங்க. ஆனால் அந்தாதி 30ஐயும் எழுதலாம். சகலகலாவல்லி மாலை, இந்த மாதிரி சரஸ்வதி அந்தாதி எல்லாம் வந்து 30 பாட்டில் இருக்கு அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, இது வந்து அம்பாளுக்கு வந்து மனசு குறை தான், நீங்கள் எழுதி ஆகணும்னு. உடனே அம்பாளுக்கு கேட்கணும்னு ஆசை. உடனே என்ன பண்ணேன், எழுதினேன். ஒரு 30 பாட்டு கூட எழுதினேன். அதுக்கப்புறம் நிறுத்திட்டேன். அடுத்த மாசமே திரும்பவும் போட்டுது, 2 பேருக்குமே ஒரே சமயத்தில். உடனே திரும்பவும் அவர் சொன்னார், நீங்கள் எழுதி முடிச்சுக்கணும். சரி, நம்ம இதை விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இன்னும் ஒரு 20 பாட்டு எழுதினேன். ஸோ 80 பாட்டே ஆகிப்போச்சு. அப்போது சபரிமலைக்கு போக வேண்டிய நெசசிட்டி வந்தது. அதனால் சபரிமலைக்கு நான் கிளம்பி போயிட்டேன். அங்கே போகிற உடனே என்ன ஆச்சுன்னா, என் பையனுக்கு கண்ணுக்குள்ள அம்மை போட்டு கண்ணு தெரியாமல் போயிடுது. உடனே என்னுடைய ஒய்ஃப் வேண்டிண்டா, அவர் வந்த உடனே நான் வந்து எழுத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே சொன்ன உடனே கண் சரியாக கொடுத்து கேட்ட உடனே சரியாயிடுது. உடனே வந்த உடனே இன்னமும் விளையாடிட்டு இருக்காங்க, அம்பாள் கூட விளையாடாது, கண்ணாமூச்சி விளையாட்டை விளையாடிட்டு இருக்காதிங்க, உடனே எழுதி முடிங்க. உடனே எழுதி முடித்தேன். 100 பாட்டு எழுதி முடித்தேன். 100 பாட்டு அந்த மாதிரி அப்படி தான் வந்து அது கருமாரி இருந்தாது உருவானது. உடனே அதை புக்காக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணோம்னா, இந்த கருமாரியம்மன் கோயில்லையே அதை புக்காக ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு, அதுக்கு நேரு வந்திருப்பார். இருக்கு. ஆமாம். Yes, I was there. Yes, I remember. அங்கே நடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்.
அங்கே போன உடனே என்னாச்சுன்னா அங்கேருந்து ஒரு இந்த அரங்காவலர் வந்து டிஎம்கேக்கார். ஆமாம். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ வந்து நான் தான் தலைமை தாங்க இது பண்ணுவேன், தலைமை தாங்குவதுக்கு 101 ரூபா பணம் கட்டுங்க மைக்குக்கு, பண்ணிடலாம். உடனே நான் வந்து இந்த இப்போ நடுவில் இந்த புஸ்தகத்தை கொண்டு பிரிண்ட் ஆன இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகும் பிரிண்ட் ஆகுறது. அப்புறம் வந்து காட்டணும். அதெல்லாம் ஒன்று வேணாம், நான் அரசியல்வாதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பார்த்த உடனே அப்படியே நான் பேசிடுவேன் அப்படின்னா அந்த ஆள். உடனே என்ன ஆச்சு, ஒரு வாரம் கழிச்சு அந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு எல்லாருக்கும் இன்விடேஷன், பாரதி கலைக்கழகத்து அன்பர்களுக்கெல்லாம் இன்விடேஷன். நாராயண துரைக்கண்ணன், தம்பி சீனிவாசன், அழவள்ளியப்பா, அமுதசுரபி வேம்பு, இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. விக்ரமன். விக்ரமன். ஆமாம், விக்ரமன் எல்லாரும் வந்திருந்தாங்க. அங்கே வந்த உடனே இந்த ஆளுக்கு வந்து புஸ்தகத்தை கொண்டு காமிச்சோம் ஒரு 11 மணி அளவில். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 3 மணிக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. அவன் அதை பார்த்துக்கிட்டு இப்படி இப்படி புரட்டி புரட்டி பார்த்தான். இதில் நீங்கள் வந்து ஆசிராவுக்கு, சுத்தானந்த பாரதிக்கு, கீவாஜாவுக்கெல்லாம் நன்றி சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்க வாய்ப்பு கொடுத்துட்டீங்களா, அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லணும்? எனக்கு ஏன் நன்றி சொல்லலை? நான் தானே ரிலீஸ் பண்ண போகிறேன். அதனால இன்னைக்கு இந்த புக்கு ரிலீஸ் ஆகாதுன்ட்டான். ஆமாம். இந்த புக்கு ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டான். 3 மணிக்கு ரிலீஸ் ஆகுது, அப்படியே ஒன்றும் ஆகலை. 3 மணி ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணி ஆச்சு. 4:30 மணி ஆன உடனே என்ன ஆச்சுன்னா, நாராயண துரைக்கண்ணனை கூப்பிட்டு, இவங்கள்ட்ட என்ன கெஞ்சிட்டு இருக்கிறது, நம்ம ரோட்டில் ரிலீஸ் பண்ணுவானார். உடனே எல்லாரும் ஒத்துக்கொண்டாங்க. வெளியில இல்ல, ஆமா. வெளியில வந்தாச்சே. ஆமாம், எல்லாரும் ஒத்துக்கொண்டாங்க. அதை பார்த்து இவன் பயந்துட்டான். ஏன்னா எழுத்தாளர்கள்ட்ட பகைச்சுக்கிட்டு அப்புறம் வந்து பத்திரிகைகள் எழுதிட்டாங்கன்னா பேர் கெட்டு போயிடுன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் கூப்பிட்டு அது விழாவை 4:30 மணிக்கு மேலே சரியான ராகு காலத்தில் அதை ரிலீஸ் பண்ணாத. இதுக்கு இடையில என்ன ஆச்சுன்னா 3:30 மணிக்கு ஒரு அம்மா, ஒரு சுமங்கலி வந்து ஒய்ஃப்கிட்ட, புக்கு வந்து ஒரு ரிலீஸ் ஆகிறதா சொல்கிறாங்க, அது வாங்கிட்டு போகிறதுக்காக விழுப்புரத்துலேருந்து நான் இங்கே இருக்கேம்மா, அதனால எனக்கு வந்து ஒரு புஸ்தகத்தை கொடு. இல்லைம்மா, நான் ரிலீஸ் பண்ணாமல் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. இல்லை இல்லை, நான் போயே ஆகணும். அது என்ன விலை? ₹1. இந்த பிடின்னு ₹1 கையில் கொடுத்து ஒரு புஸ்தகத்தை பிடிங்கிட்டு போயிட்டான் 3:30 மணிக்கு. புக்கு 3:30 மணிக்கே ரிலீஸ் ஆயிடுது. அதுவும் அம்பிகையே வாங்கிட்டு போயிருக்கா, அவ்வளவுதான். 3:30 மணிக்கு ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போயிருக்கா. ஆமா. இது வந்து ஆனா அடுத்த வாரம் வந்து பாரதி கலைக்கழகத்தில் ஒரு கவியரங்கம். உடனே எனக்கு வந்து இது மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சுராஜிட்ட போய், என்னால உங்க அத்தனை பேருக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமாகி போச்சு, அதனால நான் பாரதி கலைக்கழகத்திலேருந்து விலகிக்கிறேன்னு சொன்னேன். உடனே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பாரதி கலைக்கழகத்தினால ஒன்றும் விலக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு உடனே சரி, இதே சப்ஜெக்டை வந்து கவியரங்கத்தில் எடுத்துட்டு அதெல்லாம் வந்து ஒரு கவிதை படித்தேன். அதில் எப்படின்னா, அந்த அறம் பாடுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? நம்ம அறியாமலே ஏதாவது வந்து ஒரு தீய வார்த்தை, அந்த வார்த்தை அறச்சொல் அறச்சொல் வந்து விழுந்துதானா, அதை யாரை பற்றி சொல்கிறோமோ அவனுக்கு வந்து இடைஞ்சல் பண்ணிவிடும். நெல் பொறுக்கி, வேறு நிறம் பொறுக்கி, கல் பொறுக்கி, களி பொறுக்கி, செல் பொறுக்கி, பொறுக்கினே வந்து அதில் போட்டேன். பொறுக்கி பாதி ஒடிந்த பரல் பொறுக்கி, மற்றேதும் சேதமில் அரிசி தேர்ந்தெடுத்தேன் பொங்கல் பண்ண, உனக்கென தந்த உயர்ந்த தமிழை எனக்கென ஏனென்று எவனும் கேட்பதோ, எனக்கிலை ஏனென்று எவனும் கேட்பதோ, கேட்டனன் அன்னையே கேட்டவன் தன்னையும் ஊட்டி வளர்க்கிறாய் உன் திறம் என் சொல்லன்னு பாட்டு. அடேங்கப்பா, சபாஷ். இது பாட்டு. கேட்டவன் தன்னையும் ஊட்டி வளர்க்கும் உன் திறம் என்ன அன்னையே, சபாஷ் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆச்சு, அந்த கவியரங்கத்தில் சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த வாரம் அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஃபார் மிஸ்ஆபரேஷன். சார், அது கவிதை பாடுற கவிஞன் கிட்ட எல்லாம் வந்து ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு, மக்களுக்கு தெரியணும். நமக்கே தெரியாம இதுல வந்து நான் வந்து வேணும்னு அந்த ஆளுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கேன்னு தவிர, மனசு நொந்து, ஒரு கவிஞன் கொதித்தால் தமிழ் கொதிக்கும், அவன் கண் வலித்தால் அவன் அதுக்கு பண் ஒலிக்கும். அதனால வந்து இதுல அந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ சார், ஒரு நிமிஷம் இல்லை, வில் மூவ் டு அடுத்தது நான் பம்பாய்க்கு போயிடுறேன். இல்ல சார், நமக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட இல்ல, 10 நிமிஷம் தான் இருக்கு நமக்கு. இந்த 10 நிமிஷத்துல ஐ வாண்ட் டு டேக் யுவர்
உங்க சந்தவசத்தை பத்தி பேசி ஆகணும். அது இல்லைன்னா நண்பர்கள் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. சரி. நீங்க வந்து 1998 அந்த நேரத்துல அமெரிக்கா போறீங்க. ஆமா. அமெரிக்கா போயிட்டு அமெரிக்கா போகும்போது உங்களுக்கு கம்ப்யூட்டரை பத்தி ஒன்றும் தெரியாது. ஆனா அங்க தெரியாது. போனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு 6 மாசத்துல மைக்ரோசாஃப்ட் நடத்தக்கூடிய அந்த ஆமா. கம்ப்யூட்டர் சர்டிபிகேட். பரீட்சையில பட்டப்படிப்பு சர்டிபிகேட் பரீட்சையில சிஸ்டம் இன்ஜினியர். பாஸ் பண்ணி மைக்ரோசாஃப்ட் அதன் சிஸ்டம் பிறகு இன்ஜினியர். அதன் பிறகு நீங்க எல்லாம் இதெல்லாம் வேகமா நடக்கணும். ஏன்னா 10 நிமிஷத்துக்குள்ள இதை கத்துக்கணும். நீங்க அன்னைக்கு 6 மாசம் எடுத்துட்டேன். இன்னைக்கு அதெல்லாம் நம்ம 10 நிமிஷத்துக்குள்ள முடிக்கிறதுனால இப்படிதான் ஒரே இப்போ வந்து சீக்கிரமா முடிச்சுட்டு சந்தவசந்தத்துக்கு போயிடுவோம். இதுக்கு இடையில அதான் நிறைய சொல்றேன். இருக்கு. ஐ நோ தட். இதுக்கு இடையில வந்து நிறைய பாரதி கலைக்கழகத்துல இருந்து சொல்லணும். நிறைய சார் நம்ம பாரதி கலைக்கழகத்துல நான் சொல்லலாம் வெளியூருக்கெல்லாம் வந்து நிறைய போய் கவிதை நாம பட்டிமன்றமும் கவியரங்கங்கள்லாம் ஐ வில் நான் ட்ரை டு 200 see whether கவியரங்கத்துக்கு ப்ரிசைட் பண்ணியிருக்கேன். 2000 கவியரங்கத்துல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும். இன்னைக்கு வந்து ஒன்றும் நமக்கு டைம் சரி கிடையாது. படியில அளக்க முடியாதுன்னு தெரியும். அதனால இருந்தாலும் அதனால இப்ப என்ன பண்றேன், அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து நான் இதுக்கு இல்ல வரேன். அதை சந்த வச்சுக்கலாம். அது வசந்தம். அப்புறம் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் சந்த சந்த வசந்தத்தை பார்த்துட்டு சந்த- நம்ம வந்து வி மூவ் அவே ஃப்ரம் தட். இன்னும் இருக்கக்கூடிய 10 விஷயத்துல அந்த சந்த வசந்தத்துல மெயினா வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, நீங்க நிறைய பழைய விஷயத்தை பேசிட்டு உங்களுடைய இளங்காலம் அதெல்லாம் ரொம்ப சுவையா இருந்தது. முக்கியமான விஷயம் என்னன்னா மரபு கவிதை வந்து இன்றைக்கு இப்போ இங்கே கூட நம்ம சாய் கணேஷ் போன்றவர்கள், இன்னும் இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய சந்த வசந்த அன்பர்கள், ஏன்னா இந்த சந்த வசந்த ஆரம்பத்துல நானும் இருக்கேன், கூடவே இருக்கேன். நான் எல்லாமே நம்ம சேர்ந்து ஆரம்பிச்சோம். அதுல வந்து நீங்க வந்து மரபு கவிதையில வந்து எப்படி மக்களை ஆர்வத்தோட சேர்க்கணுங்கிறதுக்காக நிறைய முயற்சி செய்திருக்கிறீர்கள். அதுல வந்து நீங்க பண்ண ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம ஸ்லைட் பண்றோம். ஒரு 3 ஸ்லைடு. அந்த 3 ஸ்லைடை காட்டுறேன். அந்த 3 ஸ்லைடை பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த வெண்பா எவ்வளவு சுவையா அந்த வெண்பாவை நீங்க பண்ணிருக்கேன்னு நமக்கு தெரியும். சார் ஐ எம் ரிக்வெஸ்டிங் சார், கிருபா சார், அந்த முதல்ல இருக்கக்கூடிய எதிரொலி கவிதைன்னு ஒன்று இருக்கு பாருங்க. அதை முதல்ல போடுங்க. அதை பற்றிய ஆ சார் ஆஹா, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. ரொம்ப ரொம்ப சுருக்கமா சொல்லணும். நான் 3 ஸ்லைடு பார்க்கணும். சொல்லுங்க. ரைட். இது வந்து எதிரொலி கவிதைன்னு பேர். எதிரொலினா நம்ம என்ன குரல் கொடுக்கிறோமோ அந்த குரலை வந்து அப்படியே எதிரொலிக்கும். இந்த கவிதையில பாத்தீங்கன்னா கடைசியில இருக்கிற அந்த வார்த்தை இருக்க அது கேள்வியா இருக்கும். அந்த கேள்விக்கு அதுவே விடை. ஆமா. ஆமா. அவனி புறக்கும் அருமறை தேவன் சிவனின் முதற் பிள்ளை யார்? பிள்ளையார். விடை. பிள்ளையார். கேள்வி வந்து முதற் பிள்ளை யார்னு கேள்வி. சிவனின் முதற் பிள்ளை யார்? அதற்கு விடை பிள்ளையார். ஓகே. இதுக்கு தான் எதிரொலி கவிதைன்னு பேரு. இன்னொன்னு, மெல்ல மலர்ந்து விரியும் எழில் மலரை சில்வண்டு நாடுவதேன்? தேன். தேன். பலே பலே. மலரை சபாஷ். தேடுவது வந்து தேன். மொத்தத்தை தான் பகுத்து முன்னிட்டு வாங்குவதற்கு கொத்தாக வைப்பது எது? கூறு. கடையில் வந்து இந்த சந்தை கடையில் வந்து எல்லாத்தையும் மொத்தத்தான் இருக்கிறதெல்லாம் பிரித்து 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 கூறு கூறாக வைப்பாங்க இல்லையா? ஸோ கொத்தாக வைப்பது எது? கூறு. கூறு கூறு கூற வைப்பாங்க. அது அடுத்தது, ஓர் எழுத்து மேலும் ஒரு பொருளை தான் குறித்து சேர வருவது சொல். சொல்லுங்க இருக்க எதுன்னா ஒன்றுக்கும் மேல இருக்கிற எழுத்துக்களை கூட்டி அது ஒரு பொருள் தரும்படி அமைப்பது அது எதுவோ அதுதான் சொல். அதனால்தான் சொல். ஓர் எழுத்தும் மேலும் ஒரு பொருளை தான் குறித்து சேர வருவது சொல் என்பது. இதுதான் இந்த எதிரொலி கவிதை. நெக்ஸ்ட் போங்க சார். இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப சுவையானது. சொல்லுங்க சார். இது எப்படின்னா இது வந்து அடிமுடி. அதாவது நிறைய வெண்பாவில் வந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் சந்த வசனத்தில் பண்ணியிருக்கோம். இது என்னன்னா முன்முடுகு, பின்முடுகு, மடக்கு, இப்படி இந்த மாதிரி எல்லாம் கலம்பக வெண்பா, கட்டளை வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, எத்தனையோ உண்டு. அதற்கெல்லாம் பயிற்சி கொடுத்து வெண்பா எழுதுறது எப்படி என்பதெல்லாம் பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா ஒரு ஒரு குரல் வெண்பா. குரல் வெண்பாவுடைய முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் ஒன்னா இருக்கணும். ஆனா வெவ்வேறு பொருள்ல இருக்கணும். இப்ப பாருங்க, இடம் சென்றேன் காரில். இங்க இடம்ங்கிறது லெஃப்ட். இடம் சென்றேன் காரில் எதிர்பக்கம் பார்த்தால் எனக்கு தெரியா இடம். அங்கே இடம்னா பிளேஸ். கண்டுபிடித்தேன் என் கட்டிலுக்கு கீழே கருப்பு நிறத்தில் நூற்கண்டு. இங்க கண்டுபிடித்தேங்கிறதுக்கு அர்த்தம் வேற. நூற்கண்டு. புரியுது. கண்டு.
உடைந்துள்ள கண்ணாடி உட்கதவின் பின்னாடி உள்ளதே என்றன் உடை. அங்க உடைந்துங்கிறதுங்கிறது இங்க உடைங்கிறது வேற. இப்படி இந்த மாதிரி போறது. கடைசியிலே So, நான் கண்டுபிடித்து விட்டேன் கண்ணாடி விற்கும் கடை. ஸோ கடை என்று சொல்ல ஆரம்பிக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே போங்க சொல்றேன். இது வரைக்கும் அந்த சார் இந்த அடிப்படின்னு சொல்லியிருக்கேன். சார் அடுத்தது இந்த எப்படின்னா ஒரு நிமிஷம் இலந்தை அந்த ஓட்டுக்கள் சொல்லுங்க, அது ஆ, இன்னைக்கு ரொம்ப தேவையானது. ஓட்டுக்கள் போட்டும் உதவாத பேர் வழியை ஊருக்குள் வாராமல் ஓட்டு. ஆ. அது ஓட்டு அது அப்படி ஓடும் கனகமும் ஒன்றாக எண்ணுபவர் உத்தமர் அன்னார் பின் ஓடு. ஆமா, இது அடேங்கப்பா, சபாஷ் சபாஷ். அடுத்தது என்னன்னா அடி பிறழழி. அடி பிறழ் அடி அப்படின்னு வர்ற போது சைவ பெரியோரும் சார்ந்து வரும் வைணவரும் வைவதேன் ஏனோ வசை. அந்த சைவம்ங்கிறது திரும்பி வரும். இல்ல சார், அதை நம்ம எடுத்துக்கல சார், ஸ்லைட்ல அது இல்ல. சைவங்கிறது வசைன்னு வரும். இந்த கடைசி ஸ்லைட்ல வசைன்னு slide. வர்றது இல்லையா? இந்த மாதிரி இதுக்கு பேரு வந்து சித்திரக்கவி. அடிப்பிறழ் அடின்னு பேரு. ஆமா, இப்போ இது வருது சித்திரக்கவியில ஒரு 3 காட்டுறோம் அதுல. ஆமா ஆமா. இது மாதிரி எவ்வளவு சித்திரக்கவி தேர்பந்தம். எழுதிருக்கீங்க நீங்க? இது தேர்பந்தம், வாராகிக்கு தேர்பந்தம். அது ம். தேர்பந்தம்னா இந்த சக்கரத்துல இங்க சக்கரத்துக்கு பக்கத்துல எனக்கு தெரியல. இந்த இடத்துல ச- இதுல ஆரம்பிச்சு இந்த சக்கரத்துக்கு போய் இப்படி வந்து இந்த சக்கரத்துக்கு போய் இப்படி இப்படி போய் அடே, கடைசியில வந்து இந்த சூப்பர். இப்படி இதுல அந்த எழுத்தை போடுற போது பாத்தீங்கன்னா அம்மையே வாராகி வா தாயே வான்னு முடியுது பாருங்க. சார் ஒரு நிமிஷம் இலந்தை, நீங்க ஆ. உங்களுக்கும் 1 மினிட், உங்களுக்கும் கேட்கக்கூடிய நண்பர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். இலந்தையை நம்ம மறுபடியும் கூப்பிட்டு இந்த சித்திரக்கவி வெண்பால இருக்கிற இந்த வித்தகங்கள்லாம் தனியா ஒரு ப்ரோக்ராமே நம்ம வச்சுக்க போறோம். ஐ எம் கோயிங் டு ரிக்வெஸ்ட் குவிகம். அது எஸ் சார், ஒரு நாள் ஃபுல்லா அது எஸ் எப்போங்கிறது சார். நம்ம வில் டிசைட் ஆன் தட். அதனால நம்ம தொடர்ந்து நம்ம அதை பத்தி பேசலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போறதுனால இது மாதிரி பல சித்திர கவிகளை எழுதியிருக்கிறார் அவர். இதுக்கப்புறம் அவருடைய இதுல புத்தகங்கள் பாத்தீங்கன்னா அந்த எழுத்து என்ன எழுத்து வைக்கணும்ல அதுல பாத்தீங்கன்னா நீங்க இதுல பாருங்க அம்மையே வாராகி வா தாயே வா அப்படின்னு வந்து முடிகிறது. இது அடுத்து வந்து காட்டுங்க இந்த சார். வாராகிக்கு தேர். அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது என்ன மாதிரி இருக்கு? இது இது வந்து தேர். தேர்ல இது வேற ஒரு இது. இங்க தேர். பாத்தீங்கன்னா வாராகி பேரே வழங்கு ஆமா, ஓகே. அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா இந்த பட் இது வந்து இதை திங்க் பண்ணி அப்படியே எழுதுற போது நடுவில் இந்த எழுத்துக்கள் வந்து விழும். அடுத்தது நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் இது வந்து இது வாராகி. அந்த வாராகிக்கு இந்த அம்சம் வந்து அஸ்வாரூடா. அஸ்வரூடாமவர் வாகனமே. ஆமா, அஸ்வரூடா வாகனமேங்கிறது வாகனமே வாகன மேகமே வாகன மேகமே வேகமே கிசுவ அசுவமென விரவாய் போற்றி. இது வந்து அடேங்கப்பா. இந்த ஆரம்பத்துல இருந்து இப்படி பார்த்து இந்த அசுவா அப்படின்னு போய் இப்படியே போனோம்னா கரெக்டா அது வரைக்கும் வந்துடும். சார் ஒரு கிளிம்ஸ் தான் சார் இது. வந்து எழுதப்பட்ட ஒரு ஒரு கிளிம்ஸ் தான் இது நண்பர்களே. மரபு கவிதை என்பது அதுல இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. அதுல தமிழினுடைய ஆளுமை இருக்கணும், சொற்கள்ல ஒரு பெரிய ஆற்றல் இருக்கணும். இன்னொன்னு சொல்றேன், இவர் எழுதின இந்த வித்தகமா இருக்கக்கூடிய வெண்பா அது இதுல எதுலையுமே தலை தட்டாது. எல்லாம் யாப்பு தலை, அதனுடைய கூறுகள் எதுக்கும் எந்த பக்கம் அசை இருக்காது. இன்னொன்னு சொல்றேன், என்னுடைய முதல் பப்ளிகேஷன் முப்பாத்தம்மன் பதிகம், அதை சரி பண்ணக்கூட இழந்துகிட்டு தான் எடுத்துன்னு போனேன். அந்த பதிகத்தை சார் எனக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுங்க சார் அப்படின்ட்டு. ஸோ அவருடைய கவிதை பத்தி பேசுறதுக்கு நிறைய ஒரு விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு நேரம் போறாது. பட் வி ஆர் கோயிங் டு ஹேவ் அனதர் செஷன் ஃபுல்லி ஒன்லி ஃபார் கவிதை. அது ஒரு போறோம். இன்னைக்கு விரைவாக நம்ம அவருடைய புக்ஸ் பார்த்துலாம் சார். அந்த மொத்தம் 66 புக்கு மேல அவர் பப்ளிஷ் பண்றாங்க. 80 புக்கு எழுதியிருக்கேன். 80 புக்கு. அதுல சில புக்கை நீங்க காமிச்சு அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. அதுல நான் சொல்றேன். அதாவது இது இலந்தை கவி பெட்டகம், இது 2. முதல் கவி Very good. பெட்டகம் புஸ்தகம் இப்ப கைவசம் இல்லை, அதனால அதை காட்டல. சார் இதுல ஒரு நிமிஷம் 450 பக்கம். இல்ல 450 பக்கம். 1 மினிட் இழந்து, அதாவது நீங்க இதை வைக்கும் போது சென்ட்ரல்ல அசையாத கொஞ்ச நேரம் பிடிச்சுங்க. ரைட், தட்ஸ் கரெக்ட். இலந்தை கவி பெட்டகம் 2ஆம் தொகுதி. அது நிறைய தொகுதியில 2ஆம் ஆமா, தொகுதியில இது வந்து முக்கியமான அளவு செய்தி மீறினும் அமுதம். இது இந்த எவ்வளவு புத்தகத்துல என்னன்னா 2 பக்கத்துக்கு மேல வர்றக்கூட கவிதைகள்லாம் இருக்கும், பெரிய கவிதைகள் இருக்கும். இல்ல மொத்தம் எவ்வளவு தொகுதி உங்களுக்கு வந்திருக்கு? எனது வந்து 4 தொகுதி வந்து 4 தொகுதி வந்திருக்கு. 4 தொகுதி 2 தொகுதி பாக்கி இருக்கு கொண்டு வர்றதுக்கு. இந்த தொகுதியில முக்கியமான விஷயம் அட்டையில இருக்கிற இலந்தை சுவாமி மிக அழகாக இருக்கிறார். சரி, அடுத்த புக் அடுத்த புக். இது வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தை பத்தி நான் எழுதின புக்கு.
பெருசா இருக்கும். 1600 தொடங்கி 1950 வரைக்கும் நடந்த இந்த நிகழ்ச்சிகள் பக்கம் காட்டுங்க, இப்படி இந்த பக்கம் காட்டுங்க, எவ்வளவு புக்கு பார்க்கலாம். அதை வந்து இப்படி காட்டுங்க. பா 1200 806 பக்கம். 806 பக்கம். ஓகே, நான் எழுதுனது 1200 பக்கம். அவங்க எடிட் பண்ணி இது 806க்காக கொண்டு வந்தாங்க. இதுல வந்து பிரமாதம் சார். தமிழ்நாட்டு தியாகிகள் 400 பேருடைய பேர் இருக்கும் இதுல. அப்படியேங்கப்பா, கிரேட் ஒர்க் சார், கிரேட் ஒர்க். இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டை விட்டுடுறாங்க. வட இந்தியாவிலலாம் நிறைய எழுதியிருக்கான், கவர்மெண்ட்லயே இருக்கு. ஆனா தமிழ்நாட்டு தியாகிகளுடைய பேரெல்லாம் வந்து அதுல எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் அதை எக்ஸலண்ட். செய்யணுங்கிறதுக்காக 400 பேருக்கு மேல தமிழ்நாட்டு தியாகிகள் மட்டுமே இதுல இருப்பாங்க. இது யாரு பப்ளிஷர்? பத்ரியா? இது கிழக்கா? பத்திரி கிழக்கு. கிழக்கு பதிகம். ஓகே, அடுத்து காட்டுங்க சார். அடுத்தது சார் இளந்தி சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். நம்ம இன்னொரு அடுத்த வாரம் உங்க 2 பேருக்குமே சம்மதம் இருந்ததுன்னா இது தொடர் நேர்காணலாம் அடுத்த வாரமே நடத்தலாம்னு தோணுது எனக்கு மனசுல. உங்க யாரு கேக்குற? யாரு கேக்குறது? யாரு? சுந்தரராஜன் சார், சுந்தரராஜன் கேக்குறேன். ஓ, சுந்தரராஜன், உங்க பேசே தெரியலையே. ஒரே இருட்டா இருக்கீங்க. ஓ சரி சார், நீங்க கேட்கக்கூடிய உங்ககிட்ட தான் நாங்க கேட்கணும். நீங்க சொன்னா எஸ், நாங்க ரெடி. சுந்தரராஜன், நீங்க 2 பேரும் சம்மதமா சொன்னீங்கன்னா அடுத்த வாரம் இதே வாரத்தில் இதே இடத்துல 6:30 இருந்து 7:30 வரைக்கும் இதனுடைய நேர்காணலுடைய தொடர்ச்சியை நடத்தலாம்னு 4ஆம் தேதி வரைக்கும் நான் எங்கேஜ்டு. ஃபெட்னால போனோம். 4ஆம் தேதிக்கு அப்புறம் ஃப்ரீ. நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம், நெக்ஸ்ட் எப்போ சார் வருது இது? இன்னைக்கு என்ன 20? இன்னைக்கு 28. 5ஆம் தேதி வரும். 5ஆம் தேதி இருக்கல நீங்க இலந்தை? 5ஆம் தேதி இங்க தான் இருக்கேன். ஆனா 5ஆம் தேதி அவங்க ஃபெட்னா வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி அன்னைக்கு வந்து சார் இப்போ 12 வச்சுக்கலாம். 12ஆம் தேதி. 12ஆம் தேதி இஸ் ஓகே. சுந்தரராஜன் 12. சரி சார், 12ஆம் தேதி இந்த நண்பர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இன்னும் அவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ரொம்ப பின்னி எடுக்கக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் இருக்கு. நிறைய நிகழ்ச்சி எனக்கே தெரியும். அதுல இன்னொரு குறிப்பை இப்போ உங்ககிட்ட சொல்லிடுறேன். அவர் வந்து வாராகி புக்கு பப்ளிஷ் பண்ணும்போது அதுல பின்னாடி வந்து தனியா வேண்டுகோள்னே போட்டிருக்கார். அந்த வாராகி அவருடைய கவிதைகளை சொல்லி நலம் பெற்ற பல பேர் இருக்காங்க. திருமணம் நடக்காதவர்கள், நோய் தீர்ந்தவர்கள். அந்த பக்கம் காட்டுங்க சார், வேண்டுகோள் பக்கம் காட்டுங்க. வேண்டுகோள்னே போட்டிருக்காரு அந்த கவிதை தொகுதியில. இப்ப நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், சார் எனக்கு கால் வலியா இருக்கு, ஒரு கவிதை கொடுங்கன்னு கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. அதனால இதை பாருங்க, வேண்டுகோள்னு இந்த பக்கம் காணுங்க. வேண்டுகோள்னே யாரெல்லாம் வந்து அவர்களை நோய் தீர்ப்பதற்கு கேட்டிருக்காளோ அவர்களுக்கெல்லாம் எழுதி, அதாவது நான் நினைச்சு பார்க்குறேன், அந்த பழைய செய்தி எனக்கும் தெரியும். கருமாரி அம்மனுக்கு நாங்கள் இது நடத்தும் போது அவத்துல இந்த அமைப்பு இருந்தது குழந்தைகளுக்கு. அது எப்படி அம்மன் வந்து அவருடைய கவிதையை தானே கேட்டாங்கிறது எனக்கு அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். ஆகவே அதையெல்லாம் பற்றி சுவையா பேசுறதுக்கு வந்து சுந்தரராஜன் இப்போ நிறைய இடம் கொடுத்துருக்காரு எங்களுக்கு. நீங்களும் அவசியம் வந்து கேட்கணும். இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு ஒரு ஃபைனலா முடிச்சிடலாம். இந்த வேண்டுகோள்ல பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு திருமணம், இன்னொன்னு வந்து பொண்ணு வந்து நான் சொல்ற மாப்பிள்ளைய பண்ணிய மாட்டேங்கிறா, அதனால அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கிறாரு ஒருத்தர். குழந்தை பேரு வேண்டுதல், இடைஞ்சல் தீர, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க சொல்லி கேட்டாங்க. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு. வேலைக்குன்னு ஒருத்தர், சுகமான தூக்கம் வேண்டியா அது ஒருத்தர். சபாஷ் சபாஷ். அது சாதாரண எங்களுக்கு எல்லாம் புக் எடுத்தாலும் வந்துடும் சார். 1200 பக்கம் புக் எல்லாம் எடுத்தா கணவரின் நோய் தீர, இந்த மாதிரி அவங்க கேட்டவங்களுக்காக வந்து எழுதி போட்டது. அதுல நிறைய பேர் பலன் கிடைச்சிருக்கு. அடுத்த புக், நெக்ஸ்ட் புக் இன்னொன்னு அந்த ஐயப்பன் காவியம். ஐயப்பன் காவியம் சூப்பர். ஐயப்பன் காவியம் ரொம்ப அருமையா இருக்குது. 12ஆம் தேதி இப்ப கன்ஃபார்ம்டு தானே சார் நீங்க 2 பேருக்கும்? எஸ் 12th கன்ஃபார்ம்டு. இது மொழியாக்கம், ஆதிசங்கர மொழியாக்கம், கீத கோவிந்த மொழியாக்கம். சார் இன்னொன்னு சார், இந்த முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றேன், சார் வந்து இலந்தை வந்து மொழிபெயர்ப்பெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. இப்போ பஜகோவிந்தத்தை மொழிபெயர்த்தானா அதே சந்தத்துல ஞாபகம் இருக்கா சார் முதல் பாட்டு பஜகோவிந்தம்? துதி கோவிந்தனை துதி கோவிந்தனை துதி கோவிந்தனை அடமூடா எதிர் நின்று யமன் அழைத்திடும் போது இலக்கண கல்வி காப்பாற்றாது வசதி உளவரை உறவினர் கூட்டம் வருமானத்தில் தானவர் ஆட்டம் அசதி முதுமை எய்திடும் போது யாதன கேட்டு வருபவர் ஏது உள்ளே நின்றால் போச்சு அள்ளும் அன்பின் அருமை இல்லாள் அருகில் நில்லாள் அச்சம் கொள்வார். இந்த மாதிரி அதாவது சார் கீதை படித்து ஒரு துளியேனும் கங்கை கொடித்து முருகரி நாமம் ஒரு சிறு போது மொழிபவர்க்கேது எமனிடம் வாது. அதாவது பஜகோவிந்தத்தை மொழிபெயர்த்து பல பேர் பண்ணியிருக்காங்க. ஆனா அதே சந்தம் கெடாமல் அதே சந்தத்துல அத்தனை பொருளும் வரக்கூடியதா பண்ணக்கூடிய இலந்தை பல விஷயங்கள்ல கிரேட்டு.
அதனால நம்ம வந்து இன்றைக்கு வந்து we have already crossed டைம் லிமிட். அதனால இப்ப தொடர்ச்சி இருக்கிறதுனால நம்ம தொடர்ந்து பேசுறோம். இதோட திருக்குறள் திருக்குறளில் மக்கள் தொடர்பும் நிர்வாகமும். சார், இதை பத்தி ஒரு செய்தி சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு க்ளோஸ் பண்றோம். ஐ லீவ் இட் டு சுந்தர்ராஜன் சொல்லி முடிச்சுட்டு ஃபார் ஹிஸ் அனௌன்ஸ்மெண்ட் எனி அதர் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். இந்த திருக்குறளும் இதுல இருந்து இலந்தை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணது, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ என்னுடைய நெருங்கிய நண்பர் இறையன்பு சீஃப் செக்ரட்டரியா இருந்தாரு. அவருடைய பிஹெச்டி வந்து திருக்குறளும் இந்த மேலாண்மை தொடர்பு தான் அவருது. அவர்கிட்ட பேசும்போது அவர் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அவர் பிஹெச்டி பண்ணார். அப்போ அவர் நான் பேசும்போது கேட்டபோது சொன்னார், இது மாதிரி பல புத்தகங்களுக்கு சார் இலந்தை ராமசாமி புக்கும் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் என்கிட்ட அவர் பேசினது எனக்கு ஞாபகம் இருக்கு. அதனால வந்து இலந்தையுடைய ஒரு முன்னேர், அதாவது இந்த இந்த தமிழகத்துல அவர் எவ்வளவு நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சாருங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 60களிலே எழுத ஆரம்பித்தார் என்பது பெரிய விஷயம் அல்ல. தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார் என்பதும், தொடர்ந்து பயனுள்ள செய்திகளை எழுதி கொண்டார் என்பதும், மரபு கவிதைகளுக்கு இன்னும் உயிரூட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாய் மடியாக, ஒரு விளை நிலமாக அவர்கள் விளங்குகிறாள் என்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இந்த அளவுல நம்ம தொடர்கிறோம் 12ஆம் தேதி என்ற காரணத்தினாலே நான் இப்போ நிறுத்திக்கிறேன். இப்போ டெம்பரரியா, இல்லைன்னா எனக்கும் அதை வந்து அந்த ஓட்டத்தை நிறுத்துறதுக்கு எனக்கும் இஷ்டம் இல்லாத இருக்கு. ஏன்னா இன்னும் எவ்வளோ விஷயம் எங்களுக்கு தெரியும். அதுல வந்து இப்போ இது மாதிரி ட்ரெய்லர் மாதிரி சொல்றேன். 12ஆம் தேதி என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, அவர் வந்து பானுமதி ராமசாமி என்ற அவருடைய இனிய துணைவியார், அவருக்கு அவர் எழுதின லெட்டர், அதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்து அது ஹைலைட்ஸ், அதுக்கப்புறம் சந்த வசந்தத்துல பண்ண புஸ்தகமா போட்டுருக்கேன். கணங்களை நிறுத்திய கடிதங்கள். அடேங்கப்பா, பாக்கியம் செய்தப்பா. அது இதெல்லாம் பத்தி நம்ம பேச இருக்கோம். அது மாதிரி வந்து சந்த வசந்தத்துல கவியரங்கம் நடத்திருக்கோம். சந்த வசந்தத்துல கவிஞர்களுக்கு விருது கொடுத்திருக்கிறார்கள். இது போன்ற பல விஷயங்களை நாம் தொடர்ந்து சந்திக்க இருக்கிறோம். ஆக இந்த அளவிலே இன்றைய தினம் நாங்கள் இருவருமாக சேர்ந்து உங்களுக்கெல்லாம் நன்றி கூறி, இதோ சுந்தர்ராஜன் டு கம்ப்ளீட் த எபிசோட். தேங்க்யூ சுந்தர்ராஜன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நான் கொஞ்சம் இருட்டில் இருக்கேன், அதனால என் முகம் தெரியாம இருக்கு, மன்னிக்கணும். இளந்தையாருடைய பேச்சையும் வாவேஸ் அவர்கள்ட்ட கேட்ட கேள்விகளும் ரொம்ப அப்படியே என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப மனசுக்கு ஒரு நிறைவாகவும் இருந்தது, ரொம்ப அருமையா நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. அதிலும் ஆரம்பத்திலேயே ஆணைமுகன் துதியாக 22 ஆணைகளை அழைத்து வந்தார் இளந்தி அவர்கள். தென்றல் வீசும் தெற்கிழந்தை பாடல், வண்ணத்தமிழ் பெண்ணுறுத்தி பாடல் போல அசை போட்டு இசையோடு இசைந்த பாடல். கட்டபொம்மனை நினைவு கொள்ளும் கயத்தாறு அருகில் இருக்கும் இலந்தை இவரது ஊர். பள்ளி படிப்பு படிக்கவே தாலியை அடமானம் வைத்ததும், படித்து முடித்ததும் சிற்றுண்டி சாலையில் சர்வராக படிந்ததும், ஆசிரா அவர்களின் குருகுல வாசம் பயின்றதும், கிரமேரியனாக அடையாளம் காணப்பட்டதும், ஏனையா சவுக்கையாறு என்று கவிதை பாடியதும், தமிழ்த்தியில் வேகா பருப்பு என்றதும், ஆரிய காபி, குழைந்த சாதம், புளியோதரை, பிச்சைக்காரன் பற்றிய ஆசிரியர் ஆசிரா அவர்களுடைய ஆசி கூறிய கவிதை வரிகள் இவரை படைத்ததும், கிறிஸ்தவ மதத்தை இவர் இழிவுபடுத்தியதாக தவறான புகார் அளித்து அதற்கு ஆசிரா அவர்கள் இவருக்கு ஆதரவாக இருந்ததும், சென்னை டெலிபோன்ஸில் சேர்ந்ததும், பேராசிரியர் ஆணைப்படி திருமணம் புரிந்து கொண்டதும், குழந்தைக்கு அம்மை போட்டதற்கு பரிகாரமாக 100 பாடல்கள் கருமாரி அம்மன் மீது பாடியதும், அதை வெளியிட்ட சோகமான கதையும் அதையே அறச்சொற்களாக மாற்றியதும், பின்னர் எதிரொலி கவிதையும் ஒரே சொல்லில் ஆரம்பித்து அதே சொல்லில் முடியும் கவிதை, தேர்கவிதை, இன்னும் குதிரை கவிதை என்று பல கவிதைகளையும் பல நிகழ்ச்சிகளையும் நமக்கு அளித்த இளந்தை அவர்களுக்கு எப்படி பாராட்டுவது? அவர்களுக்கு அவரை நிற்க வைத்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்றுதான் எனக்கு இந்த கணத்தில் இந்த நேரத்தில் தோன்றுகிறது. நாம் தொடர் நேர்காணல் பார்த்தோம் என்று சொன்னோம். இப்பொழுது அதை நிறுத்திவிட்டு நேர்காணல் தான் நாம் நடத்தி வருகின்றோம் என்று சொன்னோம். ஆனால் இந்த நேர்காணல் ஒரு தொடர் நேர்காணலாக அடுத்த 12ஆம் தேதியும் தொடரப் போகின்றது என்று நினைக்கும் பொழுது கேட்பவர் அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நிச்சயமாக தோன்றுகிறது. சார், 12ஆம் தேதி உங்கள் இருவரையும் மீண்டும் சந்திக்க அவருடன் இருக்கின்றோம். நன்றி, வணக்கம். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறு நிகழ்வுடன் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.